எல்லோருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நமது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய, வணங்குவதற்குரிய, போற்றுவதற்குரிய அவருடைய குருஜி ஸ்ரீ சங்கரானந்தஜி அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது. நிறைய ஆசிரமத்துக்கு நிறைய நான் போயிருக்கிறேன். பார்த்திங்கன்னா சில பேர் தான் உள்ளே விடுவாங்க, சில பேரை உள்ளாரே விட மாட்டாங்க. அப்படி வந்தாலும் நம்மளுக்கு மதிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஆசிரமத்தில் எல்லோரும் உண்டு. 4 விதமான வர்ணங்கள், எல்லோரும் எப்போ வேணால் வந்துக்கலாம். அந்த ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் வேறு எங்கேயுமே கிடையாது. அதனால் நீங்கள் உங்களுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு இங்கே கிடைத்திருக்குங்கிறத உங்கள் மூலியமாகவும் நான் சுவாமிகளுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இங்கே கூடியிருக்கக்கூடிய ஜின்சாஸ்திரிகள் புதிதாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிறீர்கள். இதே ஒரு பெரிய ஆர்வம். ஏனென்றால் விஸ்வாமித்திரர் ஒரு அவர் ஒரு உயர்ந்த குலத்தில் இல்லவர். அவர் சத்திரிய குணத்தில் இருந்தவர். அவர் தான் இன்றைக்கு காயத்ரி மந்திரமே எழுதியிருக்கிறார். காயத்ரி மந்திரத்தை தான் வேற ஒருத்தவர்கள் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு சிறந்த ஞானிகள்லாம் வால்மீகி இருந்திருக்கின்றார். இவ்வாறு பெரிய ஞானிகள்லாம் ராமாயணத்தை எழுதியிருக்கின்றார் தெரியும். இவ்வாறு நீங்களெல்லாம் ஒரு காலத்திலே இன்று இங்கே இருந்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். இவ்வாறு கூடியிருக்கக்கூடிய ஜிஞ்சாசுக்கள், பின்னாடி ரோலில் இருக்கிற மமுட்சிக்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு நூல் இன்று தான் ஆரம்பிக்கின்றோம். ஜீவன் முக்தி வேகம் என்று பெயர். ஜீவன் முக்தி என்று பெயர். எல்லோரும் முமுட்சிகள் தான் ஆக வேண்டும், எல்லோரும் முக்தி அடைய வேண்டும் என்று சுவாமிகள் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த ஜீவன் முக்தி வேகம் அந்த நூலை பற்றி தான் இன்று நாம் விவாதிக்க இருக்கின்றோம். இதை நூலுடைய ஒரு வரிசைகரமாக நான் என்னென்ன சொல்ல போகிறேங்கிறது இன்றைக்கி சொல்லிடுறேன் உங்களுக்கு. வித்யாரண்யர், அதை எழுதியவர் வித்யாரண்யர் என்ற ஒரு மகா குரு. அவரைத்தான் முதல் சங்கராச்சாரியர் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். பக்கத்தில் உள்ள நமது காலடியிலே தோன்றியவர் அவர்தான் என்று அத்வைதத்தையே தோற்றுவித்தவர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த அத்வைதத்தை கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரைக்கும் பரப்பியவர். எல்லா மன்னர்களும், இன்றும் நேபாளத்தில் இருக்கக்கூடிய மன்னர் சங்கராச்சாரியர் யாராவது வந்தால் தான் வெளிநாட்டில் அவர் இறங்கி அந்த அரண்மனையிலேருந்து வெளியில் வரவேற்பாங்களாம். எந்த பிரைம் மினிஸ்டர், அமெரிக்கன் பிரசிடென்ட் வந்தால் கூட அவர் இறங்கி வரமாட்டாராம். அவ்வளவு மதிப்பும் இருந்தக்கூடிய அந்த சங்கராச்சாரியர் இருந்திருக்கின்றார். அந்த சங்கராச்சாரியார் மேலும் இன்றைய நாம் காணக்கூடிய நேபாளத்தில் உள்ள முக்தி, நம்ம நேபாளத்தில் உள்ள காட்மண்டில் இருக்கு இல்லையா, பசுபதிநாத் கோயில், அந்த கோயிலாக இருக்கட்டும், பத்ரிநாத்தில் இருக்கக்கூடிய கோயிலாக இருக்கட்டும், அவர்தான் அவை வாங்கி இங்கே இருக்கக்கூடிய கேரள நம்பூதிரிகளை இன்றும் அவர்கள் தான் பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கும் போனீங்கன்னா நேபாளத்தில் பசுபதிநாத் டெம்பிளில் நம்பூதிரிகள் தான் பூஜை பண்ணியிருக்காங்க. எல்லாம் கேரளாவிலேருந்து போனவங்க. அவ்வளவு தூரம் ஒரு பெருமையாக ஒரு சின்ன பையன், 25 வயசு 28 வயசு தான் அவர் அங்கே இருக்கும்போது அவ்வளவு சீர்திருத்தங்கள் செய்திருக்கின்றார். அதேமாதிரி இந்த வித்யாரண்யரை மேலும் 2வது சங்கராச்சாரியர் என்றும் கூறுகின்றார்கள். அவ்வளவு பெருமை வாய்ந்தவர், அவ்வளவு அத்வைதம் எல்லாத்தையும் கற்றவர் அவர் பின்னாடி அதை என்ன உங்களுக்கு வருதை சொல்கிறேன். அவர் 2வது சங்கராச்சாரியார் என்று கருதுகின்றோம். 3வது சங்கராச்சாரியர் யார் என்று நமக்கு கண்ணிலிருந்து காலையிலிருந்து யோசனை பண்ணிக் கொண்டிருக்கிறேன். வேறு யாரும் இல்லை, நமது ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்தான். ஏனென்றால் இந்த அத்வைதத்திற்கு உள்ள நூல்கள் எல்லாவற்றிற்கும் முறையை இருக்கிறார். யார் என்ன தொடலாத, எல்லாரும் இவ்வளவு வேல்யூம்னஸாக தமிழில், அது தமிழில் வேறு ஆங்கிலத்தில் இருக்கலாம் என்றும் எல்லா நூல்களுக்கும் உரையை இருக்கின்றார். இன்னொன்று சில நூல்கள் தான் இருக்கிறது, அது முடிச்சிருவார், எல்லாம் எழுதி வைத்து விட்டார்கள். அதை இதுக்கு தான் ப்ரெஸ்ஸுக்கு தான் போகணும், வேற ஒன்றும் இல்லை. அவ்வளவு தூரம் அழகாக எழுதியிருக்கின்றார்கள். நான் முகஸ்துதிக்காக சொல்லவில்லை, இதை உண்மையாக உணர்ந்து நடந்த நிகழ்ச்சியை. ஏனென்றால் அவர்கள் பூர்வாசிரமத்திலே பேராசிரியராக இருக்கும்போது கூட எனக்கு அவங்களுக்கு தெரியும். அதிலிருந்து நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவர் படிப்படியாக இந்த அவ்வளவு நூல்களையும் கற்று அவர் ஒரு பிரம்மவித், அவர் ஒரு பிரம்மனாகவே ஆகிவிட்டார். இதெல்லாம் நாம் நேராக பார்க்கக்கூடிய தகுதி நமக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இவ்வாறு அந்த வித்யாரண்யர் அவர் யார், அந்த வித்யாரண்யருடைய பயோகிராஃபியை பற்றி இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு சொல்கிறேன். 2வதாக அவர் என்னென்ன நூல்கள், வேற நூல்கள் என்னென்ன எழுதியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் நம்ம பஞ்சதசி பார்த்தோம், அது அவர் எழுதின நூல்கள் தான். அவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்கின்றார் என்பதை ஒரு சிறு குறிப்பு உங்களுக்கு கொடுக்கின்றேன். அடுத்ததாக இந்த ஜீவன் முக்தி வேகம் நூல் அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது, அது உள்ளார கண்டென்ட் எப்படி இருக்கிறது. எப்பொழுதுமே அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகாரி யார் என்று ஒரு கேள்வி உண்டு. அந்த அதிகாரி தான் அந்த நூலை படிக்க வேண்டும் என்று ஒரு இருக்கிறது. அந்த அதிகாரி யாரார்,
அந்த நூலுடைய அமைப்பு எப்படி இருக்கின்றது, அதுதான் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது நூல் அமைப்பு. அந்த அந்த ஜீவன் முக்தி வேகத்தில் 5 டிவிஷன், 5 அத்தியாயங்கள் இருக்கின்றன. அந்த 5 அத்தியாயங்கள் என்னென்னங்கிறது உங்களுக்கு பேர் சொல்கிறேன் இன்னைக்கு. அந்த அத்தியாயத்திலையும் சில சப்டிவிஷன் இருக்கிறது, அது உங்களுக்கு குறிப்பாக சொல்லி விடுகின்றன. அதனால் இன்று நூல் அமைப்பு பார்க்க இருக்கின்றோம். அடுத்ததாக அவர் நூல் எழுதும்பொழுதுமே எல்லா நூல்களுமே மங்கள வாழ்த்து என்று ஒன்று இருக்கின்றோம். நம்ம அகர முதல எழுத்தெல்லாம் எழுதியிருக்க சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு மங்கள வாழ்த்து எப்பொழுதுமே யாரும் பாடிவிட்டு தான் அந்த நூலை தொடங்குவார்கள். அதேமாரி இதற்கும் ஒரு மங்கள வாழ்த்து இருக்கின்றது, அதையும் நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். அடுத்ததாக அவர் எதை முக்கியமாக கொடுத்திருக்கிறார் என்றால், அந்த ஜீவன் முக்தி, அந்த ஜீவன் முக்தியை எவ்வாறு அடைவது, வேக முக்தி என்றால் என்ன, இதை ரெண்டும் அடைவது எப்படி, அதுக்கு என்ன நூல்கள் அவர் எழுதியிருக்கிறது. பார்த்தீங்கன்னா சுவாமிகள் காலையிலே சொன்னாங்க, கிட்டத்தட்ட அவ்வளவு நூல்களையும் கொண்டாந்திருக்கிறார். பாகவதத்திலேருந்து கொண்டாந்திருக்கின்றார், அதேமாதிரி லகுவ ராமாயணத்திலேருந்து கொண்டிருக்கின்றார். எல்லாத்துலேயும் குறிப்புகள் இங்கே காணப்படுகின்றது. சன்னியாச உபநிஷத்தும் இருக்கிறது, அதுலேருந்து கொஞ்சம் சில குறிப்புகள் இருக்கின்றது. அந்த சன்னியாச உபநிஷத்து மட்டுமல்லாமல் சில உபநிஷத்துக்களிலும் இந்த கருத்துக்கள் சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. உபநிஷதம் என்றால் என்ன உங்களுக்கு முன்னே தெரிஞ்சிருக்கும். உபநிஷதங்கள் தான் இந்த அத்வைதத்தினுடைய கருத்துக்கு மிக சான்றாக நிற்கின்றன. இந்த உபநிஷத்துக்கள் மொத்தம் 108 உபநிஷத்துங்கள் இருக்கின்றன. அந்த 108லே மேஜர் உபநிஷத்து, பெரிதாக உள்ள உபநிஷத்து சிறிதாக உள்ளதுன்னு சொல்கிறோம். பெருசாக உள்ளது ஒரு 10 இருக்கிறது, பாக்கியெல்லாம் சின்ன சின்னதாக இருக்கக்கூடியது. இந்த சின்ன உபநிஷத்தில் இந்த நம்ம சன்னியாச உபநிஷத்துங்கிறது மைனர் உபநிஷத்தில் வரக்கூடியது, சின்னது. அதேமாரி அது சின்னதாக உபநிஷத்துனா அதுக்காக முக்கியத்துவம்னு இல்லை, அதுக்கும் முக்கியத்துவம் சில இதில் நல்ல அழகான கருத்துக்கள் அங்கே புரிந்து கிடைக்கின்றன. அதேமாரி பெரிய உபநிஷத்துக்கள் எதை சொல்கிறோம்னா, எதுக்கு சங்கராச்சாரியார் உரை எழுதியிருக்கின்றாரோ அதை பெரிய உபநிஷத்து என்று நாம் சொல்கின்றோம். பிருகதாரண்ய ஈசாவாசியத்திலிருந்து ஆரம்பித்து பிருகதாரண்ய ஒரு உபநிஷத்து வரைக்கும் இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாம் பெரிய உபநிஷத்துக்காக நாம் கருதுகின்றோம். பாக்கியெல்லாம் சின்ன சின்ன மைனர் உபநிஷத்துக்காக இருக்கின்றன. இந்த உபநிஷத்துக்கள் தான் வேதாந்தம் என்று சொல்கின்றோம். வேதத்தை பிரித்து எடுத்து விட்டால் கடைசியாக உள்ள பகுதி தான் இந்த உபநிஷத்துகம் இல்லது வேதாந்தம் என்று சொல்கின்றோம். இதில் தான் கருத்துக்கள் நிறைய கிடைக்கின்றது. அந்த கருத்துக்களை படித்தாவே ஒரு மனிதன் பிரம்மமாக ஆகிவிடுவான். ராமர்கிட்ட போய் அனுமன் போய் கேட்குறா, ஐயா எனக்கு இதுமாரி நீங்கள் முக்தி பெறத்துக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லுங்க ஐயா அப்படின்னு அவன் போய் கேட்குறான். ஒன்றும் இல்லைப்பா, ஒரே ஒரு உபநிஷதம், மைனர் உபநிஷதம், முக்திக்கோ உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது, அதை நீ போய் நன்றாக படித்தால் உனக்கு முக்தி கிடைத்து விடும் என்று சொல்கின்றார். அதில் கிட்டத்தட்ட ஒரு 100-120 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அந்த ஸ்லோகத்திலே படித்தால் உனக்கு ஆகிவிடும் என்று சொல்கிறார். எல்லாருக்கும் ஆகாது. ஏனென்றால் அந்த பக்குவ ஆன்மா இருக்கும் பொழுதுதான் இந்த உபநிஷதங்களுடைய கருத்துக்கள் டக்குன்னு போய் அவங்களுக்கு பிரம்மமாக ஆகிவிடுவான். அவ்வாறு அந்த முக்திகோபநிஷத்தில் உனக்கு முக்தி கிடைக்கவில்லை என்றால், பிரம்மவித்தாக நீ ஆகவில்லை என்றால் நீ என்ன பண்ண, அடுத்தது 10 மாண்டூக்கியம் இருக்கிறது, அதை படி என்று சொல்லுவார். அதுலேயும் ஆகலையா அந்த 10 உபநிஷத்தை படி அப்படிம்பார், 10 அவளையே 108 படி அப்படின்னு சொல்கிறார். இது ராமர் அனுமனுக்கு சொன்ன கருத்து. அதைத்தான் இந்த முக்திகோ உபநிஷத்து என்று சொல்கின்றோம். இவ்வாறு அந்த மங்கள வாழ்த்து நம்ம சொல்லிடுறோம். அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுறோம், இந்த சந்நியாசத்திலே இருக்கக்கூடிய பிரிவுகள் என்னென்னு நம்ம அன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமானது 2 சந்நியாசங்கள் இருக்கின்றோம். ஒன்று வித்வத் சந்நியாசம் என்ற ஒன்று பேர், ஒன்று விவிதிஷா சந்நியாசம் என்று பேர். போர்வையை படுத்துக்கிட்டு போத்திக்கிறது ஒன்று, போத்திக்கிட்டு படுக்கிறது ஒன்று இல்லையா? இதுதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றாக படித்து விட்டு, நன்றாக சாஸ்திரங்களை எல்லா நூல்களையும் முழுமையாக கற்று உணர்ந்து விட்டு ஒரு பிரம்மனை அறிந்த தருவாயில் இருக்கக்கூடியவன் அந்த சந்நியாசத்தை எடுத்தால் அதற்கு பேர் வித்வத் சந்நியாசம் என்று பெயர். நன்றாக படிச்சுட்டு கடைசியாக நேராக ஒரு ஆசிரமத்துக்கு வர வேண்டியது, நல்ல ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அதற்கு பிறகு அவன் சந்நியாசம் எதற்கு வாங்கி கொண்டாலும் அதோடு அவன் முக்தி அடைவதற்காக வாங்கக்கூடியது. எல்லாரும் சன்னியாசம் நம்ம திருவண்ணாமலையில் பார்க்குறோம், கிட்டத்தட்ட கூட்டமாக இருக்கிறாங்க. எல்லாரும் அதில் சன்னியாசி கிடையாது. சில பேர் வெவ்வேறு விதங்களுக்கு நோக்கங்களுக்காகவும் வந்திருப்பார்கள். முக்கியமான சில பேரும் நல்ல அறிவாளிகளும் இருப்பார்கள். இதேமாரி கற்று உணர்ந்த பிறகு சாஸ்திரங்களை அந்த சந்நியாசம் எடுத்துக்கொள்வதற்கு பேர் வித்வத் சந்நியாசம் என்று பெயர். மற்றொன்று விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். அது என்னென்னா, ஒரு சந்நியாச ஆசிரமத்தை தேர்ந்து அங்கே போய்விட்டு அங்கே போய் எல்லாத்தையும் படிக்க வேண்டியது. உலகத்தினுடைய உள்ள இருக்கிற நடவடிக்கைகள் எல்லாம் அவர்கள் மறந்துவிட்டு அந்த சாஸ்திரங்களிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்து அதிலேயே
முழுவதுமாக படிப்பது பேர் விவிதிஷா சந்நியாசம் என்று பெயர். இதை 2 மட்டும் ஞாபகம் வச்சுங்க, போக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதனால் அந்த அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சந்நியாசத்திலே எத்தனை பிரிவுகள் இருக்கின்றன என்று அவர் அந்த வித்யாரண்யர் கூறுகின்றார். எப்பொழுதுமே சில நூல்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்தோம்னா முதல்ல சமாதி பார்த்தா சொல்லிட்டு அப்புறம் போவார். இப்போ இவர் என்ன சொல்றாரு, முதல்ல சந்நியாசத்தை எடுத்துக்கொண்டு அப்புறம் ஜீவன் முக்தியை பற்றி விளக்குகின்றார். இது கொஞ்சம் வித்தியாசமான நூல் அமைப்பாகவும் இருக்கின்றது. எவ்வாறு நம்ம காலையில் சுவாமி கேட்டாங்க இல்லையா, எப்படி தாமச குணம் ராஜச குணம் கடைசியாக சத்துவ குணம் வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டால், அதே மாதிரி சில அமைப்புகள் நூலுடைய அமைப்புகள் இவ்வாறு இது அமைந்திருக்கின்றது. இப்போ சந்நியாசத்தை பற்றி உங்களுக்கு ஒரு சிறு குறிப்பும் சொல்லிவிட்டேன். அதற்கடுத்து ஜீவன் முக்த லட்சணம். ஜீவன் முக்தினா யாரு? அதுதான் இந்த பிரம்மத்தை உணர்ந்தவன் தான் ஜீவன் முக்தன் என்று பெயர். அவன் தான் மோட்சத்தில் கிட்டத்த இருக்கிறான்னு அர்த்தம். ஜீவன் முக்தன்கிறவன் மோட்சம் அடைந்து விட்டான், முக்தியை பெற இருக்கின்றான் என்று அர்த்தம். அவன் தான் ஜீவன் முக்தி என்று பெயர். ஒன்று கடையில் விற்கிறதுல போய் ஒரு 10 ரூபாய்க்கு கொடுன்னு கேட்டால் ஜீவன் முக்தி உடனே கிடைக்க போகிறதில்ல. அதற்காக எஃபர்ட் அவங்க நிறைய எடுக்க வேண்டும். அந்த எஃபர்ட் எடுத்த பிறகு தான் அவங்களுக்கு இந்த முக்தி ஜீவன் முக்தி என்று ஒரு இது கிடைக்கும். அந்த ஜீவன் முக்தி பற்றியும் ஒரு குறிப்பு இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதே மாதிரி விதேக முக்தி அதிலே உள்ளது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக. அதாவது ஜீவன் முக்தி என்றால் என்ன, அந்த லிபரேஷன், அதாவது மனிதன் இருக்கும்பொழுதே வாழ்வு இருக்கும்பொழுதே முக்தி அடைதல். இன்றைக்கி எல்லோரும் இருக்கிறாங்க, சின்ன வயசுலேயே சங்கராச்சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேயே லிபரேஷன் ஆகிட்டார். அதே மாதிரி சில நாயன்மார்களை பார்க்குறேன், 32 வயசுலேயே லிபரேஷன் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. சுந்தரர் 32 வயசுலேயே கைலாயம் போய்விட்டார். அதேமாரி இந்த ஜீவன் முக்தி என்றால் அந்த வாழ்வு இருக்கும்பொழுதே முக்தி நிலையை அடைவது. அதான் அவங்களுக்கு எல்லா விதமான உலக இன்பங்கள் எல்லாத்தையும் துறந்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவங்களுக்கு அந்த லட்சணம்லாம் உங்களுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, அதுதான் ஜீவன் முக்தி என்று சொல்கிறோம். லிபரேஷன், அதாவது நம்ம உயிரோடு இருக்கும் பொழுதே முக்தி அடைவது தான் ஜீவன் முக்தி என்று சொல்கின்றோம். அப்புறம் அந்த ஜீவன் முக்தி அடைந்த பிறகு அப்புறம் விதேக முக்தின்னு ஒன்று பக்கத்திலே வருகிறது. அது என்னென்னா, அந்த உடல், அதாவது ஒரு காற்று இதில் இருக்கிறது, காற்று ஆடிக்கொண்டே இருக்கிறது விளக்கில். அந்த காற்று இல்லைன்னா என்ன ஆகிடும், விளக்கு அப்படியே நின்னோட ஸ்டாண்ட் ஆகிடுது இல்லையா. அதே மாதிரி அந்த உடலை அவங்க என்ன, அந்த நேரத்தில் ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அந்த உடலை தொடர்ந்து நேராக முக்தியை பெறுகின்றார்கள். அதற்கு பேர் தான் விதேக முக்தி என்று பெயர். உடல் ஆவி பிரியும் பொழுது அந்த முக்தியை அடைவதற்குத்தான் விதேக முக்தி என்று சொல்கின்றோம். ஒன்று ஜீவன் முக்தி, மற்றொன்று விதேக முக்தி. இதைத்தான் 2 பெரும் பிரிவுகளாக நாம் வைத்திருக்கின்றோம். அதே மாதிரி விவிதிஷா சந்நியாசம் எடுத்தவர்கள் விதேக முக்தியை அடைவார்கள். வித்வத் சந்நியாசத்தை பெற்றவர்கள் நேராக ஜீவன் முக்தியை அடைவார்கள். இதுக்கு இந்த ரூட்டில் போனால் இந்த ரூட்டுக்கு போகலாம், இந்த ரூட்டில் போனால் இதற்கு போகலாம். அதனால் ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் இது விவிதிஷா சந்நியாசம் அடைந்தவர்கள் விதேக முக்தி அடைவார்கள். வித்வத் சந்நியாசத்தை பெற்றவர்கள் ஜீவன் முக்தியை அடைவார்கள். இந்த 4 தான் நமக்கு இந்த பாடல்களில் ஃபுல்லாக வர வேண்டியது. இதை முதலாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக இந்த ஜீவன் முக்தியை பற்றி இன்னும் பல நூல்கள் கூறுகின்றன. ஒரு சின்ன என்னங்க இங்கே வேறு யார் கூறியிருக்கிறாங்கிறத ஒரு சின்ன ஒரு குறிப்பும் உங்களுக்கு கொடுத்து விடுகின்றேன். அதேமாரி அந்த ஜீவன் முக்தியை அடைவதற்கான வழி என்ன, நிறைய இது சங்கரர் தன்னுடைய நூல்களில் நிறைய நூல்கள் எழுதியிருக்கின்றார். அந்த சில இதில் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக க்ளீனாக எழுதியிருப்பார். அந்த அந்த சில நூல்களில் பார்த்தோம்னா அந்த கொஸ்டின் கேட்பான், சீடன் கேட்டுக்கிட்டே இருக்கிறான், எப்படி போகிறது, இதுக்கு எப்படி போகிறது அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே அதற்கு பதிலையும் சங்கரர் கூறிவிடுகின்றார். அவ்வாறு கேட்கும்பொழுது தான் அவர் என்ன சொல்கிறார், முதல்ல தத்துவமசி என்ற ஒரு மகா வாக்கியம் இருக்கின்றது. இது உங்களுக்கு நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க. தத்துவம் நீதான், அதுதான் நீதான் பிரம்மம் என்பதை உணர வேண்டும். தத்துவம் மசி, அந்த மகா வாக்கியத்தை மிக முழுமையாக உணர்ந்து மனதிலே அதை ஏற்றிக்கொள்ள வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். அது நீந்தான், இதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஏன்னா சாஸ்திரங்கள் சொல்கின்றது, சங்கரர் சொல்கின்றார், எல்லா உபநிஷதங்களும் இதைத்தான் சொல்கின்றன. அப்பொழுதிலிருந்து நாம் உணர வேண்டும், நீதான் அவன் பிரம்மன். இல்லை சார், நான் என்ன சார் காலையில் 10 பாக்கெட் சிகரெட் குடிக்கிறேன், வேறு எதாவது பண்ணுறேன், அதெல்லாம் அதற்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் நீ பிரம்மன் என்பதை முழுமையாக உணர வேண்டும். எனக்கு அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நம்பாமல் இருக்கக்கூடாது. அதனால் அந்த பிரம்மன் என்ற அந்த வாதை நீ உணர வேண்டும், அதுதான் முக்கியம். அடுத்தது, இது அப்படியே இருக்கக்கூடாது, திரும்பி அதை மனோ விருத்தியும் ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். 2வது மனோ விருத்தியும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த மனோ விருத்தி எப்படி இருக்கணும்னா அகண்டாகார விருத்தியாக இருக்க வேண்டும். கொஞ்ச நேரம் நினச்சிட்டு அடுத்தது வேறு ஏதாவது ஒரு செயலுக்கு போயிடக்கூடாது, அப்புறம் திரும்பி வரக்கூடாது. அப்போ அந்த விருத்தி எப்பொழுதுமே
இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் தான் பிரம்மன், பிரம்மன் இல்லாமல் நான் இல்லை, நான் தான் பிரம்மன் என்று அந்த மனோவிருத்தியை ஏற்படுத்தி கொண்டு அகண்டாகார விருத்தியாகவும் அது இருக்க வேண்டும். அடுத்ததாக இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அகண்டாகார விருத்தியை நீ பிரம்மன் பிரம்மன் என்று உணரும் பொழுது என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளிடையே உள்ள அஞ்ஞானம் அது விலகிவிடும். அஞ்ஞானம் ஆட்டோமேட்டிக்காக விலகிவிடும். அஞ்ஞானம் எங்கே தான் என்ன அஞ்ஞானம்னா என்ன? காலையில் சுவாமிகள் சொல்லும்போது பாடம் நடத்தும்போது அந்த பஞ்சதசையில் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த சிதாபாசம், இந்த சிதாபாசங்கிறது அகங்காரத்தோடு இருக்கிறது இல்லையா, அதை ஒட்டிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதோட அதுதான் அந்த அஞ்ஞானம். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஞ்ஞானம் என்ன ஆகிடும்னா, அந்த சிதாபாசம் விலகிவிடும். ஒரு கண்ணாடியிலே பிரம்மத்தை பார்க்கின்றோம் நாம், பிம்பம் அதிலே தெரியக்கூடியது பிரதிபிம்பம். கண்ணாடி எடுத்துட்டோம்னா என்ன ஆகிடும்? பிரதிபிம்பம் போயிடும். நேர யார்? நம்ம பிம்பம் தான் அதில் தெரியும். அதே மாதிரி தான் இந்த அஞ்ஞானம், நான் இல்லை பிரம்மன் இல்லை என்று நினைத்து கொண்டே இருக்கிறதுனால அந்த கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகிடும், அந்த அஞ்ஞானம் போயிட்டுதுனாவே அந்த பிரதிபிம்பமான சிதாபாசம் விலகிவிடும். ஆட்டோமேட்டிக்காக நீ பிரம்மனை உணர வைத்து விடுவாய். நீனவே பிரம்மனை உணர்வாய். இதுதான் அடுத்த ஸ்டேஜில் வரக்கூடியதில் இந்த அஞ்ஞானம் தான் இதுக்கு காரணம். நம்ம நம்ம உயர்வாக எல்லாருக்கும் எல்லா சக்தியும் இருக்கிறது. ஆனால் அந்த சக்தியை நம்மளால் உணர முடியவில்லை. ஒரு என்ன ஆகிட்டு, ஒரு தடவை ஒரு கழுகு குஞ்சியை கோழி குஞ்சோட கலந்து போச்சு. அந்த கோழி குஞ்சில் இந்த கழுகு குஞ்சு என்ன ஆச்சா, கழுகு பறக்கிறத பார்த்து தான், ஆகா ஒரு கழுகு பறக்குதுப்பா அப்படின்னு. சும்மா வேலையை பார்ப்பா, ஒன்னாலாம் அந்த உயரெல்லாம் போக முடியாது. ஏன்னா இந்த கோழி குஞ்சு கொஞ்சம் தான் பறக்க முடியும் இல்லையா, ஒன்றுக்கெல்லாம் அவ்வளோ தூரம் பறக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான். ஆனால் அதுக்கு பறக்கக்கூடிய சக்தி அதுக்கு கழுகு குஞ்சுக்கு இருக்குது. ஆனால் ஏன் வரல? பக்கத்தில் இருக்கிறவன் சும்மா தப்பாக சொல்லிட்டான். இன்னொன்று என்னென்னா, அந்த கழுகு குஞ்சுக்கும் தன்னால் வர முடியும் என்ற ஒரு எண்ணமும் ஏற்படவில்லை. அதுக்கு சக்தி இருக்கிறது, அந்த எண்ணம் இல்லாது. அதனால் எல்லாருக்கும் அந்த சக்தி இருக்கிறது, நமக்கு அந்த எண்ணம் தான் ஏற்பட வேண்டும். அந்த அந்த அஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகிவிடும். அப்போ என்ன ஆகிவிடுது, அந்த சிதாபாசத்தில் இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் விலகி உனக்கு ஒரு பிம்பமாக நீ பிரம்மனை கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்து விடலாம். இந்த பிரம்மனை உணர்ந்த பிறகு சமாதி நிலைக்கு போக வேண்டும். அதில் 2 விதமான சமாதிகள் மிக முக்கியமாக இருக்கின்றது. ஒன்று சவிகல்ப சமாதி என்று பெயர், இன்னொன்று நிர்விகல்ப சமாதி என்று பெயர். இன்னும் வேற ஒரு டிவிஷன் இல்லை. இது சவிகல்ப சமாதி முதல்ல அடைஞ்சிட்டாவே அதிலே தொடர்ந்து நின்றுட்டே இருக்கும்போது நிர்விகல்ப சமாதி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வேற ஒன்றும் இல்லை, அடுத்த ப்ரொமோஷன் அது வேற ஒன்றும் இல்லை. அதுக்காக எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் படிச்சுட்டு இருக்க வேண்டாம். அந்த சவிகல்ப சமாதி வந்த உடனே அதிலேயே தொடர்ந்து நிற்கும் பொழுது அந்த நிர்விகல்ப சமாதி ஆட்டோமேட்டிக்காக வந்துவிடும். இந்த பிரம்மனை நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது அஞ்ஞானம் விலகுகிறது, பிரம்ம வித்தாக ஆகிட்டார். பிரம்மனை எப்பொழுது நீங்கள் எல்லாம் உணர ஆரம்பிக்கின்றீர்களோ அப்பொழுது பிரம்ம வித்தாக நீங்கள் ஆத்ம வித்து இல்லை பிரம்ம வித்து என்று சொல்கின்றோம். அந்த பிரம்ம வித்திலேயே தொடர்ந்து நிற்கும் பொழுதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அஞ்ஞானம் விலகி என்ன ஆகிடுது, அவன் சவிகல்ப சமாதிக்கு வந்து விடுகின்றான். அந்த சவிகல்ப சமாதியிலே தொடர்ந்து நிற்கும் பொழுதுதான் நிர்விகல்ப சமாதியை அவன் அடைந்து விடுகின்றான். அப்பொழுது என்ன ஆகிடுது, அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரம்மனை முழுமையாக உணர்ந்து அந்த உலகத்திலே உள்ள எல்லாத்தையும் தன்னைத்தானே இன்பமாக இருப்பான். அவனுக்கு அதுக்கு பிறகு துன்பமே எதுவுமே வரப்போகிறதில்லை. அப்போ அந்த சமாதி நிலை அடையும் பொழுதுதான் அவன் ஜீவன் முக்தனாக மாறுகின்றான். அந்த ஜீவன் முக்தன் தான் தேக முக்தியாக மாறுகின்றான். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டப்ப இதுதான் அந்த ஜீவன் முக்தியை அடைவது எப்படி அப்படிங்கிறத ஒரு குறிப்பாக பல நூல்கள்லேருந்து இருக்கிறது. இதை நான் எடுத்து உங்களுக்கு சுருக்கமாக சொல்லியிருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஜீவன் முக்தி வேகம் என்ற நூல் மிக முக்கியமான பிரகரண கிரந்தம் என்று பெயர். நிறைய நூல்கள் உபநிஷதங்கள் இருக்கிறது, கிரந்தங்கள் இருக்கின்றன. அதிலே இது முக்கியமான ஒரு பிரகரண கிரந்தம் என்று சொல்கின்றோம். சங்கராச்சாரியர் நிறைய பிரகரண கிரந்தம் எழுதியிருக்கின்றார். அவர் எழுதாததே கிடையாது. எல்லாத்துக்கும் தோத்திர நூல்களும் நிறைய எழுதியிருக்கின்றார், பிரகரண கிரந்தங்களும் நிறைய எழுதியிருக்கின்றார். அதேமாதிரி இது அந்த ஜீவன் முக்தி வேகம் என்பது வித்யாரண்யர் எழுதிய மிக முக்கியமான ஒரு பிரகரண கிரந்தமாகும். இதற்கு ஒரு இலக்கணம் உண்டு. எப்பொழுதுமே ஒரு சுவாமி இவங்க பார்த்திங்கன்னா இவர் நம்முடைய யோக சூத்திரத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார். சூத்திரம் என்றால் ஒரு குறிப்பாக 4-5 வார்த்தைகள் தான் இருக்க வேண்டும். அதுக்குள்ளே அந்த முழுமையான அர்த்தத்தை அதில் பூத்தி விட வேண்டும். அனாவசியமான வார்த்தைகளை வரக்கூடாது. அது சூத்திரம். அதற்கு இப்போ நம்ம திருக்குறள் படிக்கிறோம், மொத்தம் 7 சீர் இருக்கிறது, 7 வார்த்தைகள் இருக்கின்றன அதில் இல்லையா. முதல் அடியில் 4 இருக்கும், 2வது அடியில் 3 இருக்குது. அதுக்கு சூத்திரம். அது 2 அடி குறள் வெண்பா என்று பெயர். 4 அடி வெண்பாவாக இருந்தால்
அது ஒவ்வொன்றிலையும் 4 இருக்கணும், கடைசி வரியில் 3 இருக்குன்னு சொல்கிறோம். இது வந்து அதற்குள்ள நியதி. அதே மாதிரி இந்த பிரகரண கிரந்தம் என்றால் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னுங்கிறது ஒரு நூல், இது சாஸ்திரம் இருக்கிறது. அதில் சான்ஸ்கிரிட்டில் சொல்லிடுறேன், அப்புறம் தமிழாக்கம் உங்களுக்கு சொல்கின்றேன். சாஸ்திர ஏகதேச சம்பந்தம் சாஸ்திர காரியாந்தரே ஸ்திதிதம் ஆகு பிரகரணம் நாம கிரந்த பேத விபிச்சிதம் என்றது சமஸ்கிருதத்தில் இதுக்கு ஒரு சூத்திரம் சொல்லுகிறது. இது சூத்திரத்தில் என்னென்னா, பெரிய சாஸ்திர நூல்கள் இருந்து நீ என்ன பண்ணலாம், ஏதோ ஒரு கருத்தையோ இல்லை பல கருத்துக்களையோ இல்லை 2 கருத்துக்களையோ அதிலிருந்து அதை மட்டும் எடுத்து தனியாக விளக்கி கூறுவது தான். அந்த விளக்கி கூறும்போது சாஸ்திர இதற்கும் முரண்பாடு இல்லாமல் விளக்க வேண்டும். நீங்கள் ஏதாவது உள்ள நம்ம இடைச்சற்று செல்லக்கூடாது, நம்மளுடைய கருத்துக்கள் உள்ள அங்கே போகக்கூடாது. அந்த சாஸ்திரத்தினுடைய உண்மையான ஒரிஜினல் இருக்கு இல்லையா, அந்த டெக்ஸ்ட் இந்த மாதிரி மாற்றம் இல்லாமல் இதேமாரி எழுதக்கூடிய நூல்களுக்கு பெருதான் இந்த பிரகரண கிரந்தம் என்று பெயர். அதேமாரி தான் இவர் ஜீவன் முக்தி விவேகமார் சங்கராச்சாரியார் இருக்கட்டும், இல்லை வித்யாரண்யராக இருக்கட்டும், அதேமாரி அவர்கள் நிறைய சின்ன சின்ன கருத்துக்களை எடுத்து அதை மட்டுமே விளக்குகின்றார்கள். எப்படி நம்ம டெக்ஸ்ட்டை போய் படிக்கிறோம், இல்லை கோனார் உரையை படிக்கிறோம், ஒரு தமிழில் பார்த்து கோனார் உரை இருக்கிறது, டெக்ஸ்ட்டுங்கிறது ஃபுல்லாக படித்தாகணும். அந்த கோனார் உரைங்கிறது என்ன, அது எல்லாத்துலேருந்து எடுத்து சுருக்கமாக கேள்விகள் மாதிரி கொடுத்துட்றாங்க இல்லையா, அதே மாதிரி அமைந்து தான் இந்த ஜீவன் முக்தி விவேகம் என்ற நூலும் சரி, இந்த திருச்சிய விவேகமாக இருந்தாலும் அதுமாதிரி நிறைய நூல்கள் அவர் எழுதியிருக்கின்றார். இப்போ சுவாமினி அம்மா கூட ஒரு நூல் எழுதியிருக்கிறார்கள், அந்த ஜீவன் யாத்ரா பற்றி ஒரு நூல் அழகாக எழுதியிருக்கின்றார்கள். அதேமாரி ஜீவன் யாத்ரா என்ற ஒரு நூலையும் வித்யாரண்யர் எழுதியிருக்கின்றார். அவ்வாறு இந்த நேரத்தில் நானும் சுவாமிஜி ஒரே கேட்டுக்கிறேன், வித்யாரண்யர் மாதிரி அவர்களுக்கு நிறைய நாலேஜ் வந்து விட்டது. இப்பொழுது அந்தமாரி ஒரு சின்ன ஒரே ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டு மட்டும் சுவாமிஜிகள் நமக்கு எல்லாத்துலேயும் எடிட் பண்ணி கூட ஒரு சின்ன சின்ன கருத்துக்களை நமக்கு வெளிப்படலாம் என்று இந்த நேரத்தில் அவர்களை நான் வேண்டிக் கொள்கின்றேன். இவ்வாறு அது முதலே இதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். இரண்டாவதிலே பார்க்கும் பொழுது இதை எழுதியவர் யார், இதுதான் வித்யாரண்யர் என்று சொல்லிவிட்டேன். இவருக்கு உண்மையான ஒரு பெயர் ஒன்று இருக்கின்றது, அதற்கு தான் மாதவாச்சாரியார் என்று பெயர் அவருக்கு பேர், இல்லை மாதவ பட்டர் என்றும் அவரை கூறுகின்றார்கள். இவ்வாறு இந்த மாதவாச்சாரியார் அல்லது மாதவ பட்டர் என்பதும் இவருடைய ஒரிஜினல் பெயர். அடுத்தது வித்யாரண்யர் இந்த மன்னர்களை உருவாக்கக்கூடிய ஒரு தகுதி அவருக்கு இருந்தது. ராஜாக்களே, அதாவது கிங் மேக்கர், அதுக்கு பேர் என்னது கிங் மேக்கர். ஏனென்றால் அவர்களுக்குள்ளர வட இந்தியாவிலே அப்போ சுல்தான்களுடைய ஆட்சியும் அந்த முகமதியர்களுடைய ஆட்சியும் இருந்தது. டெல்லியிலிருந்து அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்னியாகுமரி வரைக்கும் வர ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் இந்த விஜயநகர பேரரசு அல்லது சிவாஜி இருக்கார் இல்லையா, மகாராஷ்டிராவுடைய தோன்றிய மன்னர் சிவாஜி, அவர் இல்லைன்னா இந்த சுல்தான்களுடைய ஆட்சி நம்ம ஃபுல்லாக அங்கே போயிருக்கோம். நிறைய கோயில் இடிச்சிருப்பாங்க, சிதம்பரமோ இல்லை மதுரையோ கோயிலை நம்மளால் பார்க்க முடியாது. கேரளாவில் பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு இந்து கோயில் கூட அங்கே எல்லாத்தையும் இடித்து விட்டார்கள். அப்புறம் பின்னாடி கட்டினது தான் இப்போ உள்ள கோயில்கள் எல்லாம். இவ்வாறு அவர்களுடைய படையெடுப்பை தடுப்பதற்காக இந்த விஜயநகர பேரரசு உருவாக்கப்பட்டது. அந்த விஜயநகர பேரரசு என்று 2 ஆற்றுகளுக்கும் நடுமத்தில் ப்ரொடெக்ஷனுக்காக 2 ஆற்றுகளுக்கு நடுமத்தில் தான் அந்த விஜயநகர பேரரசை உண்டாக்கியிருப்பார்கள். அப்புறம் கடைசியில் அவங்க முஸ்லீம்களோட தோற்று விட்டார்கள். அந்த இடத்தையே ஃபுல்லாக அழிச்சிட்டாங்க. இன்றைக்கி போய் பார்த்தீங்கன்னா கம்பி என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஜயநகர பேரரசனுடைய எல்லா அழிந்த கோயில்களும் இருக்கின்றன. ஒரு கிருஷ்ணன் கோயில் மட்டும் மிக மிக அழகாக கட்டியிருப்பார்கள். அந்த கிருஷ்ணன் கோயிலை 6 மாதம் அங்கே இருக்கிற விரவெல்லாம் போட்டு இடித்து அந்த ஹீட்டாக்கி கொளுத்தி அப்புறம் தான் கொஞ்சம் லேசாக அசர ஆரம்பிச்சுதான் அப்படி விட்டுட்டு வந்து விட்டார்கள். இவ்வாறு அவ்வளோ அழகான அந்த விஜயநகர பேரரசு, அந்த விஜயநகர பேரரசை உருவாக்கிய அந்த 2 மன்னர்கள், மன்னர்களை இவர் தான் உருவாக்கினார். யார்? நம்ம வித்யாரண்யர் உண்டாக்கியிருக்கின்றார். 1336ஆம் ஆண்டில் ஹரிஹரர் மற்றும் புக்கராயர் இவங்க தான் முதலாக அந்த விஜயநகர பேரரசை ஆரம்பித்தவர்கள். இந்த 2 பேரையும் உருவாக்கி அதுக்கு பிறகு விஜயநகர பேரரசை நம்மளுடைய வித்யாரண்யர் அதை ஏற்படுத்தியிருக்கின்றார். சிங்கேரி மடத்தினுடைய குறிப்பின்படி 1296ஆம் ஆண்டு ஏகசிலா என்ற நகரத்தில் தான் வித்யாரண்யர் தோன்றியிருக்கின்றார். ஏகசிலா அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் தோன்றியிருக்கின்றார். இவருடைய பிறப்பு இந்த ஏகசிலா ஊருங்கிறது என்ன, வேற ஒன்றும் இல்லை, இப்போ இருக்கக்கூடிய வாரங்கல், விஜயவாடாவுக்கு அடுத்தது போனீங்கன்னா வாரங்கல் என்று பேர். அந்த வாரங்களில் ஒரு டைனாஸ்டி, அதாவது ஒரு பேரரசு இருந்தது, அது காக்கத்தியா பேரரசு என்று பெயர். அதோடு தொடர்பு உள்ளவர் தான் இவர் மட்டும் தனியாக இங்கே வந்து விட்டார். அந்த விஜயநகர பேரரசை
ஏற்படுவதற்கு காரணமாக அமைந்து விட்டார். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த வாரங்களுக்கு இந்தாண்ட தான் நம்மளுடைய சவுத் இந்தியா ஆரம்பிக்குது. அதுக்கண்டாண்டெல்லாம் போனீங்கன்னா அந்த வட இந்தியா கிட்டத்தட்ட டெல்லியிலேருந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் என்ன இட்லியும் கிடைக்காம பார்த்தீங்கன்னா அந்த வாரங்களில் மட்டும்தான் முதலாக நம்ம சவுத் இந்தியன் ஃபுட் அங்கே கிடைக்கும். இவ்வாறு அவருடைய அப்பா பேர் என்னன்னா மாயனாச்சாரி என்று பெயர், தாயார் பெயர் ஸ்ரீமதி தேவி என்று பெயர். இவர் சிங்கேரி சாரதா மடத்தின் 12வது பீடாதிபதியாகவும் இருந்திருக்கின்றார். ஒன்றும் கிங் மேக்கர் மட்டும் இல்லை, அவர் கிட்டத்தட்ட ஒரு ராஜா மாதிரி தான், அவர் ராஜா மாதிரி இருந்திருக்கிறார். திரும்பி வந்து மடத்திலையும் தலைவராக இருந்தது. மடத்தில் வந்து உடனே தளபதி தலைவர் கொடுக்க மாட்டாங்க. எப்படி கொடுப்பாங்க? அவனுடைய கல்வி அறியை சோதித்து தான் கொடுப்பார்கள். பழக்க வழக்கங்களை சோதித்து தான் அந்த வடாதிபதியாக அமர முடியும். அதே மாதிரி தான் இவருடைய கல்வி அறியும் சரி ஞானத்தையும் ஆலோசித்து தான் இந்த 12வது பீடாதிபதியாக அவரை அமைத்திருக்கின்றார்கள். இவர் கிட்டத்தட்ட ஒரு 96-100 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கின்றார் வித்யாரண்யர். இவருக்கு முன் 11வது பட்டத்தில் இருந்தவர் ஸ்ரீ பாரதி கிருஷ்ண தீர்த்தர் என்று பெயர். அந்த சிங்கேரி மடத்தில் எல்லாருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா தீர்த்தர் என்று அமைப்பு இருக்கின்றது. அடுத்து இவருக்கு பிறகு வந்தவர் யாருன்னா சந்திரசேகர பாரதி என்பவர். இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் நம்முடைய வித்யாரண்யர் அங்கே பீடாதிபதியாக கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷம் 10 வருடம் அங்கே இருந்திருக்கின்றார். இவ்வாறு இன்னொன்று என்னென்னா, இவர் அத்வைதியாக இருந்த போதிலும் இவர் வந்து மதுவாச்சாரியாருக்கு கோயில் அமைத்திருக்கின்றார். இந்த விஜயநகர பேரரசிலே பார்த்தீங்கன்னா ஹம்பியில் பார்த்தோம்னா இவருடைய அமைத்த கோயில் அங்கே இருக்கின்றது. இவர் 2வது சங்கராச்சாரியர் என்றும் அழைக்கப்படுகின்றார். உங்களுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு. அதேமாதிரி இந்த சமாதி கோயில் சிங்கேரியில் ஒன்று இருக்கின்றது. அந்த சிங்கேரி சமாதி கோயில் வந்து இன்றும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் கண்ட்ரோல் இருக்கிறது. அதிலே 1375வது ஆண்ட ஸ்ரீ பாரதி தீர்த்தருக்கு அங்கே சமாதி இருக்கின்றது. அந்த சமாதியில் நிறைய குறிப்புகள் காணப்படுகிறது. இவர் வந்து பீடாதிபதி இருந்ததாகவும் அங்கே குறிப்புகள் காணப்படுகின்றன. இவ்வாறு அந்த வித்யாரண்யனுடைய ஒரு பயோகிராஃபியை நாம் இப்பொழுது பார்த்தோம். அவர் யார், எந்த ஊரிலே பிறந்தவர், தகப்பனார் பெயர் என்ன, தாயார் பெயர் என்ன, இவர் எவ்வாறு அந்த பீடாதிபதியாகவும் இருந்தார், விஜயநகர பேரரசை தோற்றுவித்தவராகவும் இருந்தார், கல்வியானாகவும் இருந்திருக்கின்றார், ஞானம் பெற்றவராகவும் இருந்திருக்கின்றார். அதனால தான் அவரால் நிறைய நூல்கள் எழுத முடிந்தது. அடுத்ததாக இவர் எழுதிய பிற நூல்கள் என்னென்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஒன்று, அந்த 15 அத்தியாயங்கள் கொண்ட காலையிலே நம்ம பார்த்ததை இந்த சுவாமிகள் நமக்கு நடத்தினது வந்து பஞ்சதசி என்று பெயர். இது முதலாவதாக இவருடைய நூல். மிகவும் அற்புதமான நூல். இவர் எழுதிய நூல்களிலே முதலாவதாக அழகான ஆழம் குழந்தைதாக இருக்கக்கூடிய அத்தியாயங்கள் கொண்ட இந்த பஞ்சதசி என்று பெயர். அடுத்ததாக ஜீவன் முக்தி வேகம், நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நூல் ஜீவன் முக்தி வேகம். மற்றொன்று சர்வ தர்சன சங்கிரகம் என்ற ஒரு நூலுமே இருக்கின்றார். இது நிறைய வேத தத்துவங்களை எல்லாம் கோர்த்து எழுதியிருக்கின்றார். மாதவிய சங்கர விஜயம், அதுதான் திக் விஜயம் என்று சொல்கின்றோம். அங்கே சுவாமி அம்மாள் இப்பொழுது அந்த நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். நல்ல அற்புதமாக அமைந்திருக்கிறது. அது மாதவிய சங்கர விஜயம் என்று பெயர். அடுத்தது திருஷ்ய வேகம், அது மிக அற்புதமான அவருடைய, அதாவது எப்படிலாம் அந்த வேதத்தில் உள்ள கருத்துக்களை மக்களுக்கு எப்படி கூறலாம், எவ்வளோ சுலபமாக கூறலாம் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் திங்க் பண்ணுறது வேற ஒன்று. அதே மாதிரி தான் அந்த திருஷ்ய வேகமும் அமைத்திருக்கின்றார்கள். திருக்கென்றால் பார்ப்போம் நாம், திருஷ்யம்னா வெளியில் பார்க்கக்கூடியதெல்லாம் திருஷ்யம். முதல்ல நம்ம கண்ணு மூலியமாக நம்ம பார்க்குறோம். கண்ணு வந்து திருக்கா இருக்குது, பாக்கி எல்லாரும் திருஷ்யமாக இருக்கும். கண்ணுக்கு அந்த பவர் இருக்கா, கண்ணுக்கு உள்ளார இருக்கிற பிரெயினு தான் அந்த கண்ணை வந்து பார்வையாக உணருது. அப்போ கண்ணு வந்து இங்கே திருஷ்யமாகிடுது, மனசு வந்து அங்கே திருக்காக மாறி விடுகிறது. மனசு தான் எல்லா பொருளும் உணர்தா? இல்லை, புத்தி அங்கே உணர வைக்கிறது. சார் உட்கார்ந்துருக்கிறவர் யார் அப்படின்னு போனது. அப்போ புத்தி வந்து திருக்காக மாறி விடுகிறது, மனசு கண்ணு எல்லாமே வந்து திருஷ்யமாக மாறி விடுகிறது. அப்போ புத்தி தான் எல்லாத்தையும் உணர்தா? இல்லை, அதற்கு பிறகு ஒருத்தவர் உணர்த்தி கொண்டே நமது உள்ளர இருக்கின்றார். எல்லாவற்றையும் நம்முடைய அஞ்ஞானம் அதை மறைத்து கொண்டிருக்கிறது. அதுதான் அந்த ஆத்மா என்று சொல்லுகின்றோம், அதைத்தான் பிரம்மம் என்று சொல்லுகின்றோம். அந்த ஆத்மா தான் எல்லாருக்கும் திருக்கு. எல்லாம் அதை தவிர பாக்கி எல்லாம் இருக்கிறதெல்லாம் திருஷ்யம். எது மாறக்கூடியதோ எல்லாம் திருஷ்யம். எல்லாரும் உலகமே மாறிக்கிட்டு இருக்கு, கண்ணும் மாறுது. இன்னைக்கு நல்லா பார்வை தெரியுது, இன்னும் 10 வருஷம் போனால் கண்ணு மறைக்குது, கண்ணும் மாறுது. அடுத்தது மனசு மாறுது. மனசு இன்னைக்கு ஒன்று நினைக்குது, சாயந்தரம் போனால் நமக்கு அடுத்த வேலை, ஐயா பக்கத்து வீட்டில் 10,000 வாங்கினா நான் கொடுக்கவே இல்லைன்னு ஞாபகம் வந்து விடுகிறது. அதேமாதிரி அந்த மனசு மாறுது, புத்தியும் மாறுகிறது. ஒன்றே ஒன்று அங்கே மாறாதக்கூடியது எதுனா ஆத்மா என்று சொல்லுகின்றோம். அதுதான் திருக்கு. பாக்கி எல்லாம் பார்க்கக்கூடிய பொருள் எல்லாமே திருஷ்யம். இதைத்தான் இந்த நூலிலே மிக அழகாக கூறியிருக்கின்றார்.
அடுத்த அற்புதமான ஒரு நூல் இருக்கின்றார், அனுபூதி பிரகாசம் என்று பெயர். சுவாமிகள் காலையில் சொல்லும்போது சொன்னாங்க, அதை அனுபூதி பிரகாசம் என்று பெயர். இந்த அனுபூதி பிரகாசங்கிறது எல்லாம் நமக்கு நோட்ஸ் மாதிரி அப்படியே திருக்கி எல்லா விதமான உபநிஷதங்கள்லேருந்து முக்கியமானது மட்டும் எழுதிப்பார். அதில் பிருகதாரண்யம் இருக்கிறது, சாந்தோக்கிய உபநிஷதம் இருக்கிறது. எல்லா உபநிஷத்துகளும் முக்கியமான சில ஸ்லோகங்களை மட்டும் எடுத்து நமக்காக ஈஸியாக கொடுத்துருப்பார். அது அனுபூதி பிரகாசம் என்று பெயர். இவ்வாறு இவர் எழுதிய பல நூல்களிலும் இது மட்டும் நம்ம சில நூல்களை மட்டும் நாம் இங்கே குறிப்பிடுகின்றோம். இவ்வாறு வித்யாரண்யர் எழுதிய பல நூல்களை பற்றி நாம் இன்று பார்க்கின்றோம். அதற்கடுத்ததாக இந்த நம்ம பார்க்கக்கூடிய இன்னைக்கு அந்த ஜீவன் முக்தி வேகம் அது எப்படி அமைந்திருக்கின்றது, அதில் எத்தனை அத்தியாயங்கள் இருக்கின்றன அப்படிங்கிறத அடுத்தது பார்க்குறோம். இந்த நூலினுடைய ஒருத்தவங்களை பற்றி சொல்கிற உடனே ஒரு கருத்து சொல்லிடுறோம் இல்லையா, அதே மாதிரி இந்த நூலில் என்ன முக்கியமான கருத்து என்ன, உண்மையில் எது மோட்சம்னா என்ன? எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க மோட்சம்னா இறந்து விடுவோமா, அது நிறைய பேருக்கு பயம் தான். சில பேர் மோட்சம் முக்தி கொடுக்குறோமோன்னா ஐயோ எனக்கு போகணும், நான் நிறைய கல்யாணம் பண்ண வேண்டியது இருக்குது, பசங்களுக்கு இருக்கும்போதே முக்தி, அதுதான் ஜீவன் முக்தி என்று பெயர், மோட்சம் இல்லையா? அதனால் சில பேர் முக்தின்னா உடனே பயந்துருவாங்க. நிறைய பேர் எனக்கெல்லாம் போல வேண்டாங்க, என்ன வயசாகட்டும்பாங்க. முக்தி என்றால் இறப்பது மட்டும் அதில் உண்மையிலே இருக்கக்கூடியதிலேயே முக்தி அடைகிறது. அதற்கு பிறகு அவங்க பாட்டு ரொட்டீனாக எல்லா வேலையும் செய்யலாம். அதற்கு பிறகு அவங்களுடைய எஃபிஷியன்ஸை பார்த்தா இன்னும் நல்லாயிருக்கும். அதுக்கு பிறகு நிறைய நல்ல ஒரு பொறுப்போடு செயல்படுவார்கள் அவர். அந்த உண்மையில் எது மோட்சம் அப்படின்னு முதல் கேள்வி. இரண்டாவது, மோட்சத்தை அடைவது எப்படி? இரண்டாவது அப்போ தான் நம்ம பார்த்தோம் ஜீவன் முக்தி என்றால் என்ன, அதை அடைவது. அடுத்தது மூன்றாவது, மோட்சம் அடைந்தவரைக்கான அடையாளங்கள் என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க? இதுதான் பகவத்கீதையில் கூடலாம் அந்த அர்ஜுனன் கேட்குறான், சிதப்பிரஞ்சன்னா எப்படி இருப்பான், அவனுடைய இலக்கணம் என்னன்னு கேட்குறான். அந்த 2வது அத்தியாயத்தில் சாங்கிய யோகத்தில் கேட்குறான். அதே மாதிரி தான் இந்த மோட்சம் அடைவதற்கான அடையாளங்கள், அடைந்தவருக்கான அடையாளங்கள் என்னன்னு 3வது கேள்வி. 4வது, மோட்சம் அடைவதற்கான காரணம், எதுக்கு அந்த மோட்சம் அடையணும், எதற்காக? திரும்பி வந்த பிறப்பிலேயே பிறந்து கொண்டு திரும்பி இதே கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை இல்லையா? அது வாட் இஸ் ஒன்றும் யூஸ் இல்லது. அப்போ அந்த மோட்சம் அடைவதற்கான காரணம் என்ன? இந்த 4 கருத்துக்கள் தான் இந்த முழு நூலிலே சுருக்கமாக கூறப்படுகின்றது. இந்த நூலுடைய இது. அடுத்தது நூலிலே மொத்தம் 5 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன. அது என்னென்ன அத்தியாயம்னு பார்ப்போம். 1, ஜீவன் முக்தி பிரமாண பிரகரணம். இதுதான் முதல் அத்தியாயம். இந்த முதல் அத்தியாயத்தில் மொத்தம் 13 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. இதில் சந்நியாசத்தினுடைய வகைகள் கூறப்படுகிறது. மங்கள வாழ்த்து முதல் பாடலாகவும் பாக்கியெல்லாம் 13 பாடல்கள் இதில் இருக்கின்றன. 2வது, வாசனாஷய பிரகரணம். இது 2வது. 3வது, வாசனாஷயம்னா என்ன? நம்மளுடைய மனசில் நிறைய வாசனைகளை நம்ம பழசம் கொண்டாந்துருக்கிறோம். இப்போ நிறையா வாசனை சின்ன வயசுலேருந்து நிறையா வந்திருக்கு. நல்ல வாசனை இருக்கும், கெட்ட வாசனை இருக்கும். அந்த வாசனை நம்மளை விட்டு போகிறதில்ல. அந்த அந்தரங்கத்தில் உள்ளாரியே இருக்குது. சில பேர் பக்கத்து வீட்டில் இருக்கிற நம்மகிட்ட ஒம்பழுத்துட்டு இருப்பான். இன்றைக்கி பார்த்தாலும் அவனை கருவிக்கிட்டே இருப்பாங்க. என்ன காரணம்? அந்த வாசனையே அது உடம்புல உள்ளார மனசில் போய் இறங்கி விட்டது. அந்த வாசனா ஷயம் என்றால் எப்படி நீக்குவது, அதைத்தான் இந்த வாசனா ஷய பிரகரணம் 2வது அத்தியாயமாக இருக்கின்றது. மனோநாச பிரகரணம், மனசையே சுத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிடுறது. மனசு இருந்தால் துன்பத்துக்கு காரணம், மனசு தான் இன்பத்திற்கு காரணம், துன்பத்துக்கும் காரணம். அப்போ மனசையே ஷயமாயிட்டோம்னா என்ன ஆகிடும்? மனசில் எந்த துன்பமுமே வராது, எப்பொழுதுமே ஆனந்தமாக இருப்பான் அவன். அந்த மனோநாச பிரகரணம் 3வதாக வைத்திருக்கின்றார். 1 ஜீவன் முக்தி பிரமாண பிரகரணம், 2வது வாசனாஷய பிரகரணம், 3வது மனோநாச பிரகரணம், 4வது சுவரூப சித்தி பிரயோஜன பிரகரணம். இது 4வது அத்தியாயமாக இருக்கின்றது. 4வது அந்த வித்வத் சந்நியாசத்தை பற்றி ஒரு அத்தியாயம் ஃபுல்லாக கொடுக்கின்றார். வித்வத் சந்நியாசம் என்னது? படித்து முடித்த பிறகு வித்வானாகன பிறகு, வித்வத்னா வித்வான்னு ஞாபகம், வித்வானாகன பிறகு சந்நியாசம் எடுத்துக்கொள்வது, அதைத்தான் வித்வத் சந்நியாசம் என்று சொல்கின்றோம். இவ்வாறு இந்த 5 அத்தியாயங்களாக இந்த நூல் வகுக்கப்பட்டிருக்கிறது. அதேமாதிரி ஒவ்வொரு அத்தியாயத்திலையும் முதல் அத்தியாயத்திலும் 2வது அத்தியாயத்தில் மட்டும் சில எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கிறது. அடுத்து 4, 5, 3லலாம் எந்த சப்டிவிஷன் இல்லை, அது நேராக போயிடுது. இப்பொழுது முதல் இதில் பார்த்தா இந்த விவிதா சன்யாசம் என்னென்ன சொல்கிறாரு, வித்வத் சந்நியாசத்தை பற்றி குறிப்பிடுகிறது, ஜீவன் முக்தி சுவரூபத்தை பற்றி குறிப்பிடுகின்றார், ஜீவன் முக்தி லட்சணம் அவங்க எப்படி இருப்பாங்க, விதேக முக்தி லட்சணம் என்ன, சிதப்பிரஜனுடைய லட்சணம் என்ன, அடுத்தது பகவத் பக்த லட்சணம் சொல்கின்றார், அடுத்தது குணாதீத லட்சணம் என்றால் என்னன்னு சொல்கிறாரு, அடுத்து பிராமண லட்சணம் என்று, அதிவர்ணாச்சிரமி லட்சணம் என்று சொல்கிறார். அதிவர்ணாச்சிரமின்னா குருவுக்கு குரு, அந்த குரு அவரை பற்றி விளக்குகிறது இந்த அதிவர்ணாச்சிரிய குருமம் என்று பேர். இவ்வாறு இதில் 11 சப்டிவிஷன் இந்த முதல் அத்தியாயத்தில் இருக்கிறது. 2வது அத்தியாயத்தில் பார்த்தீங்கன்னா
இந்த வாசனாஷய பிரகரணம் என்று பெயர். லோக வாசனை, உலகத்தை பற்றி ஒரு வாசனை. சாஸ்திர வாசனை, சாஸ்திரங்கள் நிறையாவும் படிக்கக்கூடாது, ரொம்ப அடித்தா அது சாஸ்திர இது வந்துடும், சாஸ்திர வாசனை தேவையில்லாது. அந்த சாஸ்திர, அதாவது சாஸ்திரங்கள் வந்து எப்பொழுது ஏணி மாதிரி வைத்துக்கொள்ள வேண்டும். எப்பொழுது நீ பிரம்மனை உணர ஆரம்பித்து விட்டாயோ, இல்லை பிரம்மவித்தாக மாறிவிட்டாயோ, இல்லை ஜீவன் முக்தி அடைந்து விட்டாயோ, அதற்கு பிறகு உனக்கு சாஸ்திரம் தேவையில்லை. அதற்கு பிறகு போய் சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்கணும்னு தேவையில்லை. அதுக்கு பிறகு உனக்கு ஜீவன் முக்தி ஆகிவிட்டாய். அப்போ அந்த நேரத்தில் சாஸ்திரம் அது தேவையில்லை. அப்போ தேக வாசனை என்ன வாசனாஷயம், மனோநாச முறைகள்லாம் பற்றி இதில் நூல்களில் எப்படி கூறுகின்றார். இதெல்லாம் வந்து இருந்தால் தான் ஜீவன் முக்தியாக அடைய முடியும். அதுதான் இதற்கு உள்ளதெல்லாம் சொல்லி விடுகின்றார். அடுத்தது மனோநாச பிரகரணம், அடுத்தது சுவரூப சித்தி பிரயோஜன பிரகரணம், கடைசியாக தான் அந்த வித்வத் சந்நியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். இது நூலினுடைய அமைப்பு எவ்வாறு இருக்கின்றது என்று நாம் இப்போ பார்ப்போம். இந்நூலில் முதலாவதாக சந்நியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றார். ஒன்று வித்வத் சந்நியாசம், மற்றொன்று விவிதா சந்நியாசம் என்று பெயர். சந்நியாசத்தின் பிரிவுகளை பார்ப்பதற்கு முன் ஜீவன் முக்தன், விதேக முக்தன் பற்றி ஒரு முன்னுரையாக நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக இதற்கு முன்னாடி என்ன சொல்லிடுறது, மங்கள வாழ்த்து மிக முக்கியம். ஏனென்றால் மங்களாச்சரணம் என்று பெயர். முதலாவதாக இந்த நூலிலே காணப்படக்கூடிய மங்கள வாழ்த்து. இந்த மங்கள வாழ்த்துல எஸ்ய நிஸ்வாதம் வேதா யோ வேதே வைப்யோ அகிலம் ஜகத் நிர்மமே தமகம் வந்தே வித்யா தீர்த்த மகேஸ்வரம் என்று ஒரு மங்கள பாடலை அழகாக பாடுகின்றார். சொல்லி எஸ்யனி சுவாசிதம் வேதா யோ வேதே प्यो अखिलम जगत निर्ममे तमहम वंदे विद्यादीर्थ மகேஸ்வரம். இது அழகான ஒரு மங்கள வாழ்த்து பாடியிருக்கின்றார். இந்த மங்கள வாழ்த்தினுடைய என்னென்ன ஒரு வார்த்தை பார்க்கலாம், பத விசாரமும் பார்க்கலாம். எஸ்ய முதல் வேர்டு. இந்த எஸ்ய என்றால் எவருடைய வேதங்களோ என்று அர்த்தம். எஸ் என்ன, எவருடைய வேதங்களோ. நிஸ்வசிதம் அப்படின்னா மூச்சுக்காற்று. நிஸ்வசிதம்னா சமஸ்கிருதத்தில், தமிழில் என்னென்னா மூச்சுக்காற்று என்று அர்த்தம். வேதா வேதங்களோ அப்படின்னு அர்த்தம். வேதம்னா வேதங்களோ. அதனால தான் வேதவல்லின்னு நம்ம பேர்லாம் வைக்கிறோம். நிறைய பேரில் வேதாரண்யன்னு கூட நிறைய பேர் வைக்கிறோம். அதேமாரி வேதா என்றால் வேதங்களை என்று அர்த்தம். யோ வேதப்யோ என்றால் எவர் அந்த தன்னுடைய மூச்சுக்காற்றான வேதங்களை கொண்டு அந்த மூச்சுக்காற்றை விட்டு என்ன பண்ணுறார், வேதங்களை உண்டு பண்ணுகிறார். அகிலம், இந்த அகிலமான ஜகத்தையும் என்ன பண்ணுறாருன்னா அவர் மூச்சுக்காற்றிலேருந்து வந்தது தான் வேதம், வேற ஒன்றும் இல்லை. சிவபெருமானுடைய மகேஸ்வரனுடைய இதுலேருந்து மூச்சுக்காற்றிலேருந்து வந்தது தான் அந்த வேதம், வேற ஒன்றும் இல்லை. அந்த மூச்சுக்காற்று தான் வேதமாக மாறிவிடுகிறதுன்னு சொல்லிடுறாரு. அடுத்தது அந்த மூச்சுக்காற்றை வைத்துதான் உலகத்தையே படைக்கின்றார். ஏனென்றால் ஒரே உலகத்தை படைக்கின்றார் இல்லையா, அந்த உலகத்திலே மாயா மூலமாக படைக்கின்றார். அந்த மாயா சக்தி மூலமாக இந்த ஃபுல்லாக உலகம் ஃபுல்லாக படைக்கிறார். அப்படின்னா அந்த உலகம் யார், பிரம்மன் தானே. மாயா தான் படைக்குது, ஆனால் இதில் யார் இருக்கிறா, நிமித்த காரணம் யார், பிரம்மா தான். பிரம்மா அது இருக்கிறதுனால அதனால தான் சர்வம் பிரம்மமயம் என்று சொல்கின்றோம். இப்போ நீங்கள் பிரம்மன், நானும் பிரம்மன், எல்லாரும் பிரம்மன். அப்போ யாருக்குள்ளே சண்டை போட்டுக்கோணும் இல்லையா. அவர் நல்லா இருந்தால் நமக்கு என்ன சந்தோஷம், அவர் இருந்தாருன்னா. அதனால தான் அந்த பொறாமை உணர்ச்சிகள்லாம் இருக்குது வேண்டாம். அதனால் எல்லோரும் பிரம்மம். யார் ஒரு சின்ன விலங்குலாம் பார்க்குற, இது அடியில் பார்க்குற, குரங்க பார்க்குற, எல்லாம் பிரம்மம் தான். அப்போ அதுதான் சொல்கிறாரு, இந்த அகிலமான ஜகத்தையும் அவர் தான் படைத்தார். ஜகத் என்றால் ஜகத்தை என்று பெயர். நிர்மமே, நிர்மலாம் நம்ம பண்ணுறோம், படைத்தாரோ என்று சொல்கின்றோம். தம், அந்த வித்யாதீர்த்தை, இறைவனையே வித்யாதீர்த்தை என்று சொல்கின்றார். ஏனென்றால் வித்யாதீர்த்தமான எல்லாத்துக்கும் அவர் தான் வித்யா கொடுக்கிறார். அதனால் மகேஸ்வரரை என்று சொல்லணும். அடுத்ததாக அகம் என்றால் நான் யார், வித்யாரண்யர் பற்றி சொல்லுகிறார். வித்யாரண்யராகிய நான் வந்தே என்றால் வணக்கம், வந்தே மாதரம் என்று சொல்கின்றோம். வந்தேன்னா வணக்கம்னு சொல்கிறோம். இதை வேற என்னன்னா, இந்த மூச்சுக்காற்றுனால அதனுடைய அர்த்தம் பொழிப்புரை என்னன்னு பார்த்தோம்னா, எவருடைய மூச்சுக்காற்று வேதங்களை, மூச்சுக்காற்று தான் வேதங்கள், அவர் தன்னுடைய மூச்சுக்காற்றான வேதங்களை கொண்டு
இந்த அகிலமான ஜகத்தையும் படைத்தார். அப்போ வேதத்து மூலியமாக தான் இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்கிறது. மூச்சுக்காற்றிலேருந்து வேதம் வந்திருக்கிறது. வேதங்கள்லேருந்து தான் இந்த உலகங்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. அதை வச்சு தான் அமைப்பே பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த வித்யாதித்தரான மகேஸ்வரரை நான் வித்யாரண்யரான நான் வணங்குகிறேன் என்று தான் இந்த மங்கள வாழ்த்தினுடைய முக்கியமானது. அர்த்தம் என்னென்ன? மூச்சுக்காற்று, வேதம், வேதத்திலிருந்து உலகம், இதை படைத்தவர் வித்யாதீர்த்தர் ஈஸ்வரன். அவரை மகேஸ்வரன், இது வித்யாரண்யரைய நான் வணங்குகிறேன் என்று சொல்கின்றார். இதுதான் இந்த மங்கள வாழ்த்தினுடைய பாட்டு. இதேமாரி இந்த மங்கள வாழ்த்து சில உபநிஷதங்கள் இதே கருத்துக்களை உள்ள மங்கள வாழ்த்துக்கள் இருக்கின்றன. ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவோ ததா க்ரௌ தஸ்யை தேகதி தாகியதர்த்தா பிரகாசந்தே மகாத்மனமா என்று ஒரு சுவேதாரண்ய உபநிஷதம் ஒன்று இருக்கின்றது. அது பெரிய உபநிஷம் தான். அது மைனர்லேயே நம்ம வச்சுக்க முடியாது, பெரிய உபநிஷத்துலையும் வைத்துக்கொள்ளலாம். சுவேதாரண்ய உபநிஷதம் என்று பெயர். அந்த உபநிஷத்தில் எவருக்கு இறைவனிடம் மேலான பக்தி உள்ளதோ, எவ்விதம் இறைவனிடம் பக்தியே அவ்விதமாக குருவிடம் பக்தி உள்ளதோ, இறைவனிடம் பக்தி இருக்க வேண்டும், அதேமாரி குருவினிடமும் பக்தி. மாதா பிதா குரு, கடைசியில் தான் தெய்வம் இல்லையா? அதனால் அந்த குருவிடமும் பக்தி இருக்க வேண்டும். அந்த மகாத்மாக்களுக்கு உபநிஷதங்களில் உபதேசிக்கப்பட்ட அர்த்தங்களானது அப்பொழுதுதான் நன்கு ஸ்புரிக்கின்றது. இல்லாட்டி நீ எவ்வளோ தூரம் படித்தாலும் குரு இல்லாமல் வீட்டில் போய் உட்காந்து படித்தோம்னா ஒன்றும் புரியாது. நீங்கள் நல்லா தமிழாக்கணும், நல்லா தெரிஞ்சிருக்கலாம், சமஸ்கிருதம் நல்லா படிச்சிருந்துருக்கலாம். அந்த குருவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் அந்த கருத்துக்கள் உங்களுக்கு உண்மையான கருத்துக்கள் போய் சேராது, மனசில் நிற்காது. அதனால் அந்த குருவுக்கு அந்த எவருக்கு இறைவனிடம் மேலான பக்தி உள்ளதோ, எவ்விதம் இறைவனிடம் பக்தியோ அவ்விதமாக குருவிடம் பக்தி உள்ளதோ, அந்த மகாத்மாக்களுக்கு உபனிஷதங்களுடைய கருத்துக்கள் முக்கியமாக உணர முடியும். அதனால் இவர் என்ன சொல்கிறார்? ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் தன்னுடைய குருவாகிய வித்யாதீர்த்த சுவாமிகளையும், அதனால் என்ன பண்ணுறாரு அவர்? வித்யாதீர்த்த சுவாமிகளையும் அங்கே ஒன்றாக வழிபடுகின்றார். ஈஸ்வரோ குருராத்மேனி மூர்த்தி பேத விவாகினே, அது நம்ம டெய்லி சொல்லக்கூடிய ஒரு வாசகம். ஈஸ்வரனும் குருவும் ஆத்மாவும் தேக உபாதிகள் தான் வேறுபட்டவர்கள், பாக்கி எல்லாரும் எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு சொல்லுகின்றார். இது இரண்டாவது அதே மாதிரி கருத்து உள்ள மற்றொரு பாடலான உபநிஷத்திலிருந்து வருகின்றது. இப்பொழுது இரண்டாவது ஸ்லோகம் பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தை இதில் உங்களுக்கு அர்த்தம் ஃபுல்லாகவே இருக்குது. இல்லை, இந்த இரண்டாவது இதில் விவிதிஷா சந்நியாச நிறுவனம் சொல்லுகின்றார். இதில் நான் சொல்கிறேன், சொல்லிடுங்க. வஷ்ஷே விவிதிஷா சந்நியாசம் வித்வத் சந்நியாசம் பேததக ஹேது விதேக முக்தேச ஜீவன் முக்தேச தௌ கிராமத் அது அவ்வளோதான். அதாவது இதில் ரொம்ப அர்த்தம் ரொம்ப நமக்கு புரியுற. தமிழும் சமஸ்கிருதம்லாம் எல்லாம் கொஞ்சம் தான் நம்ம மனசில் தான் அந்த வித்தியாசம் இருக்குது. அந்த வார்த்தைகள்லேயே ஒரு எல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்சது தான் எல்லாமே. பார்த்தீங்கன்னா வஷ்ஷேன்னா வருஷம், நான் கூறுகிறேன், நான் கூறுறேன். என்ன பேததக, வேதங்களோடு கூடியதாக உள்ள. ரெண்டாவது அர்த்தம் பாருங்கள்ல, பேததக என்றால் வேதங்களோடு கூடியதாக உள்ள. விவிதிஷா சந்நியாசம், இப்போ சொன்ன உங்களுக்கு விவிதிஷா சந்நியாசம் என்னன்னு சொன்னேன். அதேமாதிரி வித்வத் சந்நியாசம், வித்வத் சந்நியாசத்தையும் நான் இப்பொழுது உங்களுக்கு கூறுகின்றேன். யார்? வித்யாரண்யர் ஆரம்பிக்கின்றார். இந்த இரண்டு சந்நியாசத்தையும் சொல்லிவிட்டு இந்த வஷ்ஷேன்னா கூறுதல்னு அர்த்தம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக தவ், ஏனெனில் அவைகள். ஏன் கூறுறோம் அப்படின்னா, கிரமாத்னா வரிசை பிரகமாக, வரிசை கிரம், கிரமாத்னா வரிசை கிரகம். அந்த முறையாக நான் சொல்கிறேன். விதேக முக்தேசே, விதேக முக்தியும். அடுத்தது ஜீவன் முக்தேசே, ஜீவன் முக்திக்கும் கேது, இவைதான் காரணமாக ஆகின்றது. கேது என்றால் காரணங்கள் அர்த்தம். எது? அந்த வித்வத் சந்நியாசமும் சரி, விவிதிஷா சந்நியாசமும் தான் அந்த ஜீவன் முக்திக்கும் விதேக முக்திக்கும் காரணமாக அமைகின்றது. அப்படிங்கிறது தான் இந்த இரண்டாவது ஸ்ரீகளுடைய உரை. இப்போ பேதங்களோடு கூடியதாக உள்ள இந்த விவிதிஷா சந்நியாசத்துக்கும் இதுக்கும் பேதம் இருந்தாலும், ஏனென்றால் விவிதிஷா சந்நியாசங்கிறது ஆசிரமத்தில் போயிட்டு படிக்கிறது, வித்வத் சந்நியாசங்கிறது படித்து முடித்த பிறகு சந்நியாசத்துக்கு வர்றது.
அந்த இரண்டு சந்நியாசத்துக்கும் பேதம் இருக்கிறது. ஏனென்றால் படிக்காமல் வந்தது, படித்து வந்திருக்கின்றார். இரண்டும் இது கூறுகின்றேன். ஏனெனில் அவைகள் முறையாக விதேக முக்திக்கும் ஜீவன் முக்திக்கும் காரணமாக இது அமைந்து விடுகின்றது என்று இந்த இரண்டாவது குறளிலே கூட்டி சொல்கின்றார். இந்த சந்நியாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் பிளஸ் நீ யாசக, சம் பிளஸ் நீ யாசக, உபநிஷதம் அப்படின்னு சொல்கிறோம். அதுமாரி அருகிலே அமர்ந்து நம்ம குரு இருக்காங்க, குருவும் பக்கத்தில் உட்கார்ந்து அமர்ந்து கேட்கறது உபநிஷத்தம் என்று சொல்கின்றோம். அந்த சம் நீ யாசக என்னென்றால்னா இதுதான் சந்நியாசம் என்று சொல்கின்றோம். சம் என்றால் நன்கு, நன்கு, நீ நிச்சயமாக, வாழ்க்கை முறையிலிருந்து விட்டு விடுதல். எஸ்யதி, யாசக என்றால் எஸ்யதி, அந்த விட்டு விடுதல் என்று அர்த்தம். நிச்சயமாக வாழ்க்கை முறையிலிருந்து விடுபட்டு துறவு மேற்கொள்ளுதல், எல்லாத்தையும் துறந்து ஏற்படுறது தான் சந்நியாசம். இதுதான் சந்நியாசம்னா தியாகம்னு அர்த்தம். வேற ஒன்றும் முக்கியமானது ஒரு அர்த்தம் என்னென்னா தியாகம். எல்லாத்தையும் தியாகம் செஞ்சுடுறாங்க. முக்கியமாக என்ன தியாகம் செஞ்சுடுறாங்க? தன்னுடைய உரிமை எல்லாமே போயிடுது, தன்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாமே போயிடுது, உரிமையும் போயிடுது, தன்னுடைய சொத்தும் போயிடுது. அப்போ அந்த உரிமைகள் வீட்டில் போய் திரும்பி கேட்க முடியுமா? போய் உரிமை கேட்க முடியாது, அவங்களே கழட்டி விட்டுருவாங்க. அதனால் அந்த உரிமையும் போயிடுது, அதனோட உறவும் போய்விடுது கம்ப்ளீட்டாக. அதில் என்னென்றால் பூர்வாசிரமம் என்று சொல்கின்றோம். அதுக்கு பிறகு அவங்களை என்ன சொல்கிறோம்? நம்ம பூர்வாசிரமத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த சந்நியாசம் என்பது பந்தபாசங்கள், ஆசைகள், உரிமைகள் மற்றும் உலகியல் இன்பங்களை துறந்து மோட்சம் அல்லது இறைவனை அடைவதை நோக்கமாக கொண்டு வாழும் வாழ்க்கையில் 4வது நிலையாகும். இது ஆசிரம தர்மத்தில் 4வது நிலை. அப்போ அந்த காலத்தில் நிறைய பேர் சன்னியாச காட்டில் போயிட்டு இருக்கிறது நிறைய பேர் இருந்தாங்க. யார்? எல்லாருமே நிறைய ராஜாக்களே திறந்துட்டு கடைசி நேரத்தில் காட்டில் போய் சன்னியாசம் பண்ணுறாங்க. இப்போ இதில் முதல் 4 ஆசிரமங்கள் உங்களுக்கு தெரியும். ஒன்று பிரம்மச்சரியம், வாழ்க்கையில் 12 வயசு வரைக்கும் இருக்கிறது பிரம்மச்சரியம். இந்த 3 வயசு படிக்க ஆரம்பிச்சுட்டு 12 வயசு வரைக்கும் அவன் 12 வருஷம், அதுக்கு பேர் பிரம்மச்சரியம் என்று பெயர். அடுத்து அந்த பிரம்மச்சரியம் முடிந்து அடுத்தது கிரகஸ்தனாக கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதுக்கு அடுத்து வாழ்க்கை நடத்துகிறாரு, குடும்பம், பிள்ளைகள் இருக்குது. இது கிரகஸ்தம் என்று பெயர். அது 25 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்குள்ளார எல்லாம் கல்யாணம் பண்ணி பசங்கள்லாம் கல்யாணம் பண்ணிட வேண்டியது. கிரகஸ்தம் முடிஞ்சிடும். அதுக்கு பிறகு அவர் சன்னியாசத்துக்கு ரெடி ஆகிட்டார். ரெடி ஆகி என்ன பண்ணுறாரு? வானப்பிரஸ்தத்துக்கு வந்துடுறாரு. அப்போ ரெடி ஆகி வீட்டிலாம் சொல்லி எல்லா பங்கெல்லாம் எல்லாரும் பிரித்து வச்சுடுறாரு. கிரகஸ்தனா அப்பொழுது வானப்பிரஸ்தனாக மாறிடுறார். அந்த வானப்பிரஸ்தன் கடைசியாக 25 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். இது 25 வருஷம், அது 25 வருஷம். அடுத்தது சன்னியாசத்துக்கு போயிட்டார். கடைசியாக இது வானப்பிரஸ்தனுக்கு வயசு கிடையாது. ஏனென்றால் 25 வருஷம் எதுக்குன்னா அந்த கிரகஸ்தனுக்கு தான். கிரகஸ்தனுக்கு 25 வருஷம், பிரம்மச்சரியத்துக்கு 12 வயசு. அடுத்தது இந்த வானப்பிரஸ்தன் முடிஞ்சதுனாவே சன்னியாசத்துக்கு அவர் போயிடணும். கடைசி இறப்பு வரைக்கும் அவர் சன்னியாசமாக தான் இருக்கணும். சன்னியாசத்தை போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அங்கே என்ன மழை பெய்யுது, என்னால் முடியல, அப்படி இப்படிலாம் உடையாந்துட முடியாது. சன்னியாசம் போனால் கடைசி வரைக்கும் அவர்கள் இந்த நிலையில் தான் இருக்க வேண்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் நல்ல யூனிவர்சிட்டியில் தான் வேலை இருந்தான். அந்த பக்கத்தில் உள்ள பெரிய ஆசிரமம், உங்களுக்கு தெரியும், அந்த பேர் சொல்ல விரும்பல, பெரிய மடாதிபதி இருக்கின்றார். அங்கே போய் சன்னியாசம் வாங்கிட்டான். அவருக்கு ரொம்ப க்ளோஸ் வேறு. போய் வாங்கிட்டான், சன்னியாசம்லாம் வாங்கிட்டான். ஆளை பார்த்தா 2-3 நாள் நானே பார்த்து சன்னியாசத்தோடு இருந்தான். கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு வாரத்தில் அவன் எல்லாத்தையும் சன்னியாசத்தை கைட்டி போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தான். அங்கே ஏதோ பாலிடிக்ஸ், அங்கே உள்ள மடம்னாவே பாலிடிக்ஸ் இருக்கும். அதில் உள்ள அவனால் தாக்கு பிடிக்க முடியல, கைட்டிட்டு விளையாண்டான். அதுமாதிரி சன்னியாசம்னு ஒன்ஸ் போனோம்னா அது இரவர்சிபிள், திரும்பி அதை வரக்கூடாது. அதனால் அந்த கடைசியாக உள்ளது அதுதான் என்ன சொல்கிறாரு? மோட்சம் அல்லது இறைவனை அடைவை தான் நோக்கமாக கொண்டு வாழும் வாழ்க்கை. இது சந்நியாசம் என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த முதல் ஸ்லோகத்தில் ஸ்ரீ வித்யாரண்ய சுவாமிகள் தான் விசாரம் செய்ய போகின்ற இந்த விவிதிஷா சந்நியாசத்தையும் வித்வத் சந்நியாசத்தையும் இந்த விதேக முக்தியும் ஜீவ முக்தியும் பற்றி நன்றாக விவரமாக கூறியிருக்கின்றார். சம்யக் ரூபேன கிரியதே யத் நியாசம் தத் சந்நியாசம். இது ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. நல்ல முறையில் செய்யப்படும் தியாகம் எதுவோ அதுவே சந்நியாசம். தியாகம் என்று பெயர் இருக்கு. நன்றாக என்றால் ஒரு முறை விட்டதை தியாகம் செய்தை மீண்டும் எடுக்காமல் இருக்க வேண்டும். அதுதான் சந்நியாசம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த சந்நியாசத்தை பற்றி சுவாமிகள் கூட சொன்னாங்க. நிறைய நூல்கள் இதை பற்றி எழுதியிருக்கின்றன. நிறைய நூல்கள் இருக்குது. இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் கூட நிறைய இல்லை. ஆங்கிலத்தில் சந்நியாசான ஒரு நூல் தனியாக இருக்கின்றது. இந்த சந்நியாஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கிறது. வித் வைராக்கிய சகதம், அது வைராக்கிய சகதத்தோட சேர்த்து எழுதியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றது. சந்நியாஸ் வித்து வைராக்கிய சதகம். சதகம் என்றால் 100,
100 பாடல் இருந்தால் அது சதகம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக சில உபநிஷதங்கள் இந்த சன்னியாசத்தை பற்றி நிறைய குறிப்பிடுகின்றது. சில மேஜர் உபநிஷதம், மேஜர்னா உங்களுக்கு புரிஞ்சுங்க, பெரிய உபநிஷதம், மைனர்னா சின்ன உபநிஷதம். அந்த உபநிஷத்தில் எது எது இருக்கிறதுன்னு பார்த்தோம்னா, அஷ்ரமோ உபநிஷதம் அப்படின்னு ஒன்று மைனர் உபநிஷதம் இருக்கிறது. அது இந்த சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்தது கத்ருத்ரா உபநிஷதம் அப்படின்னு ஒன்று இருக்கிறது. இதுவும் இந்த சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. அடுத்தது நாரத பரிவர்ஜத் உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது. நல்ல அழகான உபநிஷதம் அது. அதில் நிறைய கருத்துக்கள் இருக்குது. அதில் சன்னியாசத்தை பற்றியும் குறிப்பிடப்படுகின்றது. நாரத பரிவர்ஜத் உபநிஷத். இது அதர்வண வேதத்தில் வருகிறது. முதல்ல அந்த கத்ருத்ரா உபநிஷத்துங்கிறது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் வருகிறது. 4 வேதங்கள் உங்களுக்குலாம் தெரியும். ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம். இந்த யஜுரில் மட்டும் 2 வேதம் சொல்லுவோம். ஒன்று கிருஷ்ண யஜுர்னு சொல்லுவோம், இன்னொன்று கிருஷ்ண யஜுர்னு ஒன்று, இன்னொன்று சுக்ல யஜுர்வேதம். சுக்லம்னா வெள்ளை, தூய்மையான. கிருஷ்ணன்னா கருப்பு, வேற நூல். அதனால தான் கிருஷ்ணனே நம்ம கருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா. கிருஷ்ணன்னா கருப்புன்னு அர்த்தம். அதேமாரி நம்ம சவுத்தில் எல்லாமே கிருஷ்ண யஜுர் தான் வச்சுக்கிறோம். நார்த்தில் சுக்ல யஜுர்வேதத்தை சொல்கிறார்கள். இதுக்கு ஒரு கதை எப்படி வந்ததுங்கிறது ஒரு கதை இருக்குது. அது இப்போ வேண்டாம் உங்களுக்கு. அதுமாரி அந்த நாரத பரிவர்ஜித் உபநிஷத்துங்கிறது இந்த அதர்வண வேதத்திலே வரக்கூடியது. இந்த பிரம்மச்சரியம் உங்களுக்கு சொன்னால் 12 வருஷம்னு கிரகஸ்தன் 25 years, அதுமாரி வானப்பிரஸ்தம் 25 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு பிறகு சன்னியாசத்துக்கு வந்துவிட வேண்டியது. இந்த பரிவர்ஜத், யதி, அவதூத், பிரம்மன்ஸ், யோகி, இதெல்லாம் இந்த சன்னியாசத்தில் பேர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் உண்டு. பரிவர்ஜின்னு சொல்கிறோம், யதின்னு சொல்லலாம், அவதூத்துன்னு சொல்லலாம். அவதூத் சன்னியாசன்னா அவங்க ஆடையே அணியாதவங்க. எப்படி நம்ம வியாசருடைய பிள்ளைக்கு பேர் சுகவனன், சுகபிரம்மம். இந்த சுகபிரம்மம் அவதூத். அவதூத்துன்னா ஆடை அணியாதவர், முற்றும் திறந்தவர். அவர் சாதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, வியாசருடைய பிள்ளை தான் அவர் குளிக்கிறதுக்கு ஆற்றுக்கு போகும்போது பெண்கள்லாம் நிறைய ஆறக்கூடியாக குளிச்சுட்டு இருப்பாங்க. குளிச்சுட்டு இருக்கும்போது அவங்க பேசாமல் அந்த யார் இந்த சுகமுனிவர் போகும்போது யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பாட்டு பேசாமல் அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2வது வியாசரை போகும்போது பார்த்தா எல்லாம் விடுவிடுன்னு ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு அவங்க மூடி வச்சுட்டு அப்படி இது பண்ணுவாங்களாம். இவருக்கு என்னடா அது, நம்ம புள்ள போகும்போது அவன் இளைஞன், அவங்க போகும்போது யாருமே ஒன்றும் பண்ண மாட்டாங்கிறாங்களே, நம்ம போகும்போது எல்லாம் அந்த பெரிய மக்கள் வித்தியாசமாக காமிக்கிறாங்கன்னு சந்தேகம் வந்துடும். உடனே அவங்களே சொல்லுவாங்க, பெண்களே, அவர் போகும்போது எங்களுக்கு வித்தியாசம் தோணவே இல்லை. ஆண் பெண் எல்லாத்தையும் ஒரே ஏகபாகமாக பார்க்கக்கூடிய மனோபத்துவம் அவருக்கு விட்டது. அதனால் அவருக்கு எங்களுக்கு எந்த தோணலை. ஆனால் உங்களை பார்த்தா எங்களுக்கு அதுமாரி தோணலை. அதனால் அந்த சுகமுனிவர் வியாசரை விட இன்னும் பக்குவம் அடைந்த ஆத்மாவாக இருந்திருக்கிறார் என்று இது பாகவத்திலே வருகிறது. யாரும் கதையாகவே எழுதலை, துணைக்கதைங்க. நான் கூட ரொம்ப நாள் துணைக்கதையாக இருக்குமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது பாகவத்திலே இது குறிப்பிடப்படுகின்றது. அந்த குறிப்பை பார்த்து நானே படித்தேன். அது பாகவத்திலே இருக்கின்றது. அவ்வாறு இது நடந்தது தான். அதனால் எதுவுமே கற்பனை அல்ல. இவ்வாறு அந்த இந்த உபநிஷதங்களை பார்க்கும் பொழுது இதேமாரி இந்த சில உபநிஷதங்கள் இந்த சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. இந்த சந்நியாச உபநிஷத்தில் 6 வித சந்நியாசங்களை குறிப்பிடுகின்றது. இப்போ நம்ம 2 முக்கியமாக பார்த்தோம் இல்லையா. இது இல்லாமல் ஒரு 6ன்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. என்னென்னா குடிசக அப்படின்னா ஒரு பக்கத்தில் ஊரை விட்டு வெளியில் போய் ஒரு குடிசையில் இருந்துக்கிட்டு அங்கேயே முழுமையாக அவர்கள் தியானம் எல்லாமே இருந்து கொண்டு அங்கேயே இருப்பது, அந்த சந்நியாசம் குடிசக சந்நியாசம். சுவாமிகள் கூட அவங்களுடைய புத்தகத்தில் இதை பற்றி குறிப்பில் எழுதியிருக்கின்றார்கள். அதேமாதிரி பகுகக, அது ஒரு சந்நியாச முறை. அவர் என்ன பண்ணியிருப்பார், குடிசையை வச்சிருப்பார், அப்பப்போ ஊரில் வந்துட்டு போயிடுவார். இவர் பகுகுக என்று பெயர். இது ஒரு சந்நியாச முறை. 2வது ஹம்சக, இது சன்னியாசத்தில் இது ஒரு முறை. பரமஹம்சர்னு சொல்கிறோம். இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ். ராமகிருஷ்ண பரமஹம்சர் என்று சொல்கின்றோம். அதேமாதிரி சில பேருக்கு நம்ம பரமஹம்சர் என்று சொல்கின்றோம். துரியாதித், அவதூத்துன்னு தான் இப்போ நம்ம சொன்னோம். சுகமுனிவர் அவதூத் என்று சொல்கின்றோம். இவ்வாறு அந்த சன்னியாசிகளில் ஒரு 6 விதமும் இதில் காணப்படுகிறது. இதில் ருக்வேதத்தில் ஒரே ஒரு உபனிஷதம் இருக்கிறது, நிர்வோணோ உபனிஷத்துன்னு இருக்கிறது. இந்த சாப்டர் 5வது சாப்டரில் இதை பற்றி, சன்னியாசத்தை பற்றி அந்த நூலை குறிப்பிடுகின்றது. நீங்கள் ஓரளவு ஞாபகம் வச்சிங்க. சாமவேத உபனிஷதம் 2வது,
சாமவேதங்கிறது ஃபுல்லாக வந்து இசையிலே உள்ளது. இப்போ வந்து நமக்கு ராவணன் வந்து ஒரு தடவை என்ன பண்ணுவான், கைலாயத்தை இங்கேருந்து தூக்கிட்டு போயிடுவான், அதுக்காக பிளான் பண்ணுவான். கைலாயத்தை தூக்கும்போது என்ன பண்ணுறாரு, சிவபெருமான் மேலே ஒரு கட்டை வரல லேசாக அழுத்துவார், ராவணன் மாட்டிக்கிறாருன்னு சொல்லுவீங்க, படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ராவணன் மாட்டிக்கிட்டு முழிக்கிறான் அந்த பாறை இடுக்கல. உடனே அங்கே பக்கத்தில் வந்து அந்த முனிவர், வாகிச முனிவர் போகிறார். அவர் போகும்போது என்னப்பா, அவர் தான் இது நல்லா பிடிக்குமா, சாமவேதம்னா நல்லா வாசினி அப்படிம்பாரு. இவனுக்கு நல்லா, ராவணனுக்கு நல்ல இசை அவன் உள்ளவன். அவன் என்ன பண்ணுவான், நரம்பு எடுத்து அந்த வீணை மாதிரி பண்ணி அதை இந்த சாமவேதத்தை வாசிக்க ஆரம்பிச்சிடுவான். அதில் சிவபெருமான் லைத்தில் என்ன பண்ணுவார், ஒரு இதில் லைக்கும்போது என்ன இந்த கட்டவரில் விலகி போகுது, அவன் கிளம்பி போயிடுறான், தப்பிச்சு போயிடுறான். இதேமாரி இந்த சாமவேதம் என்பது அதுலேயே அருண உபனிஷத்து ஒன்று இருக்கிறது. சாப்டர் 3வது சாப்டர் சன்னியாசத்தை பற்றி கூறுகிறது. மைத்ரேயின் உபனிஷத்தில் சாப்டர் 5 இருக்கிறது, அதுலேயும் இந்த சன்னியாசத்தை பற்றி ஆழமாக கூறப்படுகின்றது. சன்னியாச உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது, அதிலே சாப்டர் 10வது சாப்டர் இதில் வந்து கம்ப்ளீட்டாக இதை பற்றி கூறுகிறது. சன்னியாசம் எடுக்கும்போது என்னென்ன இதெல்லாம் எடுத்துக்கணும், சாஸ்திரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, நம்ம மந்திரங்கள்லாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது, அந்த முறைகளும் இதிலே கூறப்பட்டுள்ளது. அவங்க இந்த இதெல்லாம் பிண்டப்பிரதானம் எல்லாத்தையும் கொடுத்தணும். அதுக்கு பிறகு அப்பா அம்மா உறவுகள் எதுவுமே கிடையாது, அவங்க எல்லாத்தையுமே முற்றும் அவர்கள் துறந்து விடுவார்கள். அதனால் அதுக்கு உள்ள மந்திரங்கள் இருக்கின்றது. அந்த மந்திரங்களும் சுவாமிகள் நம்ம இதில் எழுதியிருக்கிறாங்க, அவங்க புக்கில் எழுதியிருக்கிறார்கள். அதேமாரி அடுத்தது குண்டிகோ உபனிஷத்து இருக்கிறது, அது சாப்டர் 12ல் இந்த சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடப்படுகிறது. அடுத்தது சுக்ல யஜுர்வேதத்தில் அதில் என்னென்ன உபநிஷங்கள் இருக்கின்றதுன்னு பார்த்தோம்னா, ஜபலோ உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது. அந்த ஜபலோ உபநிஷத்தில் பார்த்தோம்னா அது மைனர் உபநிஷத்து தான், அதில் இந்த கருத்துக்கள் இருக்கின்றன. சாப்டர் 4, 6 இரண்டுலேயும் இருக்கின்றது. அடுத்து சாப்டர் 3லையும் அது இருக்கின்றது. பரமஹம்ச உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது, உபநிஷத்து தனியாகவே இருக்கிறது. அந்த பரமஹம்ச உபநிஷத்தில் சாப்டர் 5ல் சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றது. சுபலோ உபநிஷத் அதுலேயும் இந்தமாரி இந்த 3வது சாப்டர் 6லே குறிப்பிடப்படுகின்றது. அடுத்து நிரம்பல உபநிஷத்து சாப்டர் 8லே காணப்படுகின்றது. அடுத்து பிச்சுகோ உபநிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது, அதில் வந்து சாப்டர் 13 இந்த சன்னியாசிகளை பற்றி என்னென்ன சன்னியாசம்னா என்ன, அது எப்படி இருக்க வேண்டும் என்று குறிப்புகள் காணப்படுகின்றது. யாக்ஞவல்கிய உபநிஷத்துன்னு இருக்கிறது. யாக்ஞவல்கியங்கிறது மிகப்பெரிய, எப்படி நம்ம வித்யாரண்யர் இப்போ நம்ம போற்றுறோமோ அதேமாதிரி யாக்ஞவல்கியருங்கிறவர், யாக்கியவல்லிங்கிறவர் ஒரு பெரிய மகான். அவர் வந்து அவருடைய உபனிஷத்து, அவர் பேர்லேயே ஒரு உபனிஷத்து வைக்கிறது, அது சாப்டர் 17லே சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது ஷாட்யானி உபனிஷத்து ஒன்று இருக்கிறது, அதில் சாப்டர் 18லே சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. அடுத்தது கிருஷ்ண யஜுர்வேதத்தில் பார்த்திங்கன்னா 2 உபனிஷத்துகள் இருக்கிறது. அவதூத உபனிஷத்துன்னு பேர், வராக உபனிஷத்து இருக்கிறது, இதெல்லாம் மைனர் உபனிஷத்து. இதில் வந்து இதை சாப்டர் 22-2லேயும் குறிப்பிடப்படுகிறது. அதர்வண வேதத்தில் அதேமாரி நாரத் பரிவிராஜகோ உபனிஷத்துன்னு ஒன்று இருக்கிறது. இதில் சாப்டர் 8லேயே அதர்வண வேதத்திலையும் சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடப்படுகின்றது. இவ்வாறு அந்த சன்னியாசி வந்து அவங்களுக்கு சில பேருக்கு மனைவிகளும் இருந்திருக்கிறார்கள், சில பேர் வந்து குழந்தைகளும் இருந்திருக்கிறார். அதேமாதிரி இருக்கிறவங்க யாராவது இருந்திருக்காங்கன்னா, வசிஷ்டர் இருந்திருக்கின்றார், அத்ரி முனிவர் இருந்திருக்கின்றார். இவங்கெல்லாம் வந்து குழந்தை குட்டியோடு இருந்து அப்புறம் சன்னியாசம் போயிருக்கின்றார்கள். இவ்வாறு கார்கர் இருந்திருக்கிறார், மனு, கௌதம், இவங்கெல்லாம் வந்து கல்யாணமாகி குழந்தையோடு இருந்து சன்னியாசம் அப்புறம் போயிருக்கிறாங்க. இவ்வாறு இது வந்து சன்னியாசத்தினுடைய ஒரு குறிப்புகள், எந்தெந்த உபநிஷதங்கள் சன்னியாசத்தை பற்றி குறிப்பிடுகின்றது என்று நாம் ஓரளவு ஒரு ஐடியா பார்த்துருக்கின்றோம். இப்பொழுது இந்த ஜீவன் முக்தியை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லிடுறேன். முக்கியமான விவேக சூடாமணியில் நிறைய கருத்துக்கள். விவேக சூடாமணியும் மிக அற்புதமான நூல், அது சங்கராச்சாரியர் எழுதியது. அதில் கிட்டத்தட்ட 419 ஸ்லோகங்கள் இந்த முக்தியை பற்றியே குறிப்பிடப்படுகின்றது. ஜீவன் முக்தியை பற்றியே அதிகமாக குறிப்பிட்டிருக்கின்றார். இது வந்து இந்த விவேக சூடாமணிங்கிறது மிக அற்புதமான நூல். அது அந்த கூட நமக்கு நடத்திட்டு இருக்கிற செந்தில் நடத்திட்டு இருக்காங்க அவங்க. இந்த பாடம் உங்களுக்கு இதில் ஆன்லைன்லையும் கிடைக்கிறது. அந்த விவேக சூடாமணி வந்து 19 ஸ்லோகங்கள் இந்த ஜீவன் முக்தியை பற்றியே குறிப்பிடுகின்றது. 425வது ஸ்லோகத்திலிருந்து 444வது ஸ்லோகம் வரைக்கும் இதை பற்றி தான், ஜீவன் முக்தியை பற்றி தான் எழுதியிருக்கின்றார் சங்கராச்சாரியார். அதிலே பிரம்மஹாரதயா லசதா ஸ்திதியா நிர்முக்த பக்யாத்ததி அந்யா வேதித போக்கிய மோக கலனக நித்ராலுவத் பாலவத் ஸ்வப்ன ஆலோசித லோகவத் ஜகதீதம் பஷ்யன் கவசித் லப்ததி ஆஷ்யே கச்சித் அனந்த புண்ணிய பல புக் என்று எழுதியிருக்கின்றார்.
தன்யச மான்யோ புவி என்று முடித்திருக்கின்றார். இதுக்கு அர்த்தம் என்னங்கிறது மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். பிரம்ம வடிவமாகவே எப்பொழுதும் இருந்து கொண்டு இருப்பார்கள். யார்? ஜீவன் முக்தர்கள் எப்பொழுதுமே எப்படி இருப்பாங்கன்னா அந்த பிரம்ம வடிவமாகவே இருப்பார்கள். வெளி விஷயங்கள் நிர்முக்த பாகியன்னா வெளியிலன்னு அர்த்தம். நிர்முக்தனா எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. அர்த்ததி அதை பற்றி யோசனை பண்ண மாட்டாங்க. வெளி விஷயங்களை பொருட்படுத்தாதவர்களாக இருப்பார்கள். பக்கத்தில் வீட்டில் சண்டை நடந்தாலும் சரி, இதை பற்றி இவங்க சில பேருக்கு அதே வேலையாகவே இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு அந்த உலக ஞானமே எதுவுமே வெளியிலேருந்து வராது. அவங்களுக்கு நித்ராலுவத் உறங்குவனை போல இருப்பார்கள். எப்பொழுது இந்த ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் நித்ராலுவத் தூங்குவர் உறங்குவர்களை போல இருப்பார்கள். பாலவத் சிறு குழந்தைகள், பாலம்னா குழந்தைக்குன்னு அர்த்தம், பாலவத் போல குழந்தையை போலும் இருப்பார்கள். அந்நிய ஆவேதித பிறர் கொடுக்கும் அன்னம் பானம் இது மட்டும் கொஞ்சோண்டு வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. எப்படி நமக்கு திருவண்ணாமலையில் விருந்திருக்கிறார் இல்லையா ரமண மகரிஷி, அவர் 12-16 வயசுலேயே அங்கே வந்துட்டார். வந்த பிறகு அவருக்கு சாப்பாடை பற்றி எதுவுமே இல்லை. அவர் பாட்டுக்கு இருந்திருக்காரு. 6 வருஷம் 7 வருஷம் தொடர்ந்து தியானம் பண்ணிகிட்டே இருந்தார். சமாதிலே இருந்திருக்கிறார். அப்போ அங்கே ஏதோ ஒரு வேலை செய்கிற யாரோ ஒரு அம்மா அந்த பக்கமாக ஆடு மேய்க்கிறவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணவு கொடுத்துட்டு போவாங்க. வெண்ணெய் கொடுப்பாங்களாம், இல்லை உணவை கொடுத்துட்டு போவாங்களாம். அதை வாங்கி சாப்பிட்ருவார். உட்கார்ந்த நிலையில் அவருக்கு யார் கொடுக்குறான்னு கூட தெரியாது. அது அதேமாரி அவங்க அன்னம் பானம் முதலிய யோக்கிய வஸ்துக்களை மட்டும் அனுபவிப்பார்கள். அப்போ மட்டும் குவசித் சில சமயம் குவசித் ஸ்வப்ன ஆலோகித கனவில் கண்ட உலகத்தை போல் இந்த பிரபஞ்சமே அவங்களுக்கு கனவாயிடும். பிரபஞ்சமே மாயை தானே, எல்லாமே ஜகத் மித்தியா தானே. ஜகத் மித்தியா பிரம்மம் சத்தியம், அது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு பிரம்மம் சத்தியம், ஜகத் மித்தியா. அதனால் அந்த பார்க்கக்கூடியது எல்லாமே கனவு தான். இது பிரதிபிம்பம் தான், நமக்கு தெரியல. நம்ம வந்து அதை உண்மையாக ஆக்கிவிட்டோம். இதெல்லாம் பிரதிபிம்பம் தான். கனவிலே காக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே பிரதிபிம்பம் தான். அதுமாரி அந்த சொப்ன ஆலோகித கனவில் கண்ட உலகத்தை போல இந்த பிரபஞ்சத்தை பார்ப்பவர்களாகவும் ஞான விழிப்பு. ஆனால் உலகம் என்ன இருக்கும்? ஞான விழிப்பு அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு படித்ததோ எல்லாமே கருத்துக்கள் எல்லாமே ஞாபகம் இருக்கும். ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நல்லா கூர்மையாக இருக்கும். இவ்வாறு எவனோ ஒருவன் அதிசயம் போல் அவர்கள் தான் அனந்த புண்ணிய பலபோக்கு அளவில்லாத பிறவிகளில், இது சாதாரணமாக வரக்கூடியதில்லை, அளவில்லாத பிறவிகளில் செய்த புண்ணியத்தின் பயனாகத்தான் இந்த மோட்ச ஆனந்தத்தை அவர்கள் அனுபவிப்பவர்களாக இருப்பார்கள். எப்படின்னு யார்? நம்மளுடைய ஆதிசங்கரர் குறிப்பிடுகின்றார். அதேமாரி எல்லோராலையும் உலகில் இருக்கக்கூடிய எல்லோராலும் பூஜைக்கு தகுந்தவர்கள் அவர்கள். அது வந்து மிக முக்கியமாக பார்க்க வேண்டும். அதுமாரி பட்டினத்தாருடைய கதை தெரியும் உங்களுக்கு. பட்டினத்தார் பிள்ளையார் கோயிலில் போய் தவம் இருந்துட்டு இருப்பார். திருடன் என்ன பண்ணுவானோ ஒரு முத்து மாலையை கைட்டு கிடாச்சிட்டு போடுவானோ, அதுக்கு அவர் கழுத்தில் ஒன்று விடும். பட்டினத்தார் படம் பார்த்துருப்பீங்க. காவலாளி வந்து அரண்மனையில் காணுமேன்னு சொல்லி தேடிட்டு இருப்பான். இவர் கழுத்தில் இருக்கேன், இவர் தான் திருடனை கொண்டு போயிடுவானோ. அரண்மனையில் ராஜா கேட்பார், எல்லாம் கேட்பாங்க கேள்வி, என்னப்பா இது யார், நீ தான் திறனியா? ஒன்றுக்கும் பதில் சொல்ல மாட்டார். இவர் சொல்லாமே இருப்பார். அவனை பார்த்தா மந்திரி ஒரு ஆள் நல்லா அறிவாளியாக இருக்கான்ல, அவன் சொல்லுவான், இல்லையா இவங்களை பார்த்து திருடன் மாதிரி தெரியல, இவன் வந்து ஒரு ஞானி, இவன் ஞானிய நிலையில் இருக்கிறான், அவனை போய் நீங்கள் திருடன் சொல்லாதீங்க அப்படின்னு. ஒருத்தன் சொல்கிறான், அப்படி தான் இருப்பாங்க திருடன்லாம் சொல்லி இவன் ஒருத்தன் மறுத்து சொல்கிறான். இருந்தாலும் அவரை ராஜாவுக்கு உள்ளூர ஒரு சந்தேகம் வந்து விடுகிறது. இருந்தாலும் திருடன் என்று முடிவு செய்து அவனை கழுகில் மரத்தில் ஏற்ற வைத்து விடுகிறார். ராஜா போய் ராத்திரியில் போய் படுக்கிறாரு. ஒரு நெஞ்ச வலிக்குகிறார் மனைவியிட்ட. அவருக்கு மனசு உறுத்துது, என்ன தவறான முடிவு எடுத்துட்டோங்கிறது அவர் மனசாட்சி சொல்லுது. இருந்தாலும் தவற சொல்லிட்டோமோ என்னமோ அப்படின்னு நினைக்கிறார். உடனே உடையாரா அந்த காவலாளி, ஐயா கழுகு மரம் எரிந்து விட்டது என்றுங்கிறாங்க. உங்கள் பட்டினத்தார் நிற்கிறாரு, கழுகு மரத்தில் ஏற்றுறதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த கழுகு மரமே எரிஞ்சு போச்சு. அப்போ ஞானி இல்லையா? உடனே ராஜா அதை கேள்விப்பட்டு உடனே ஒட்டியாந்து ஆளில் விழுந்து, ஐயா மன்னிச்சிருங்க, என்ன தெரியாமல் செஞ்சுட்டேன், நான் உங்களுக்கு சீடராக வருகிறேன் என்று திருவிடை மருதூரிலே அவருக்கு சீடராக மேற்கு கோபுரத்திலே இருப்பார் அவர். அதேமாரி அந்த எல்லோராலும் பூஜைக்கு தகுந்தவர்களாகவும் இருப்பார்கள். அதுமாரி அவர்கள் இஷ்டா அனிஷ்டார்த்த சம்பிராப்தவ் சமதர்சயா ஆத்மனி உபயத் விகாரித்துவம் ஜீவன் முக்தசிய லட்சணம். இது வந்து அவங்களுக்குள்ள ஒரு லட்சணமாக சொல்கின்றார். இதில் என்னென்னா இஷ்ட அனிஷ்ட விரும்புவதும் கிடையாது. இஷ்டம்னா விரும்புவது, அனிஷ்டம்னா விரும்பாதது. இஷ்ட அனிஷ்ட அர்த்தமே அவங்களுக்கு இருக்காது. விரும்பும் பொருளும் ஒன்று இருக்காது, விரும்பக்கூடிய பொருளும் இருக்காது. மனதில் ஒப்புற நோக்குவதால் மனசை எப்பொழுதுமே எல்லாம் ஒன்றாக பார்க்கக்கூடியவர்கள். சுவாமிகள் காலையில் நடத்தும்போது சொன்னாங்க இல்லையா, மன்னிக்கக்கூடிய குணம் இருக்க வேண்டும். அந்த மன்னிக்கக்கூடிய குணம் இருந்தாவே அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், எல்லாத்தையும் ஒப்பு நோக்குவது. ஒரு இடம் மன்னிச்சிட்டா அடுத்தது அவங்கள அந்த தவறை மன்னிச்சிருப்பாங்க, கடைசியில் மறந்துருப்பாங்க. அதுமாரி ஓடும் பொண்ணும் ஒக்கவே நோக்குவர்னு இவர் எழுதுவார். இப்போ திருநாவுக்கரசு நாயனார் வந்து ஒவ்வொரு கோயில்லையும் வந்து போய் உழவார பணி செய்வார்.
செய்யும்பொழுது பார்த்தா அங்கே இவர் ஒரு கடவுள் என்ன பண்ணுவார், அந்த ஓடு இருக்கு இல்லையா, அதோட பவுனையும் சேர்த்து விடுவார். என்ன பண்ணுறான் அவன் பார்ப்போமா, பவுனை மட்டும் பையில் எடுத்து போட்டுக்கிறாங்க, தனியாக எடுத்து வச்சுக்கிறார. உடனே பார்ப்பார். அவருக்கு என்ன தெரியுது, ஓடும் பொண்ணும் எல்லாமே ஒன்று தான். அவர் என்ன பண்ண போகிறார் மூட்டை கட்டின்னு, அவருக்கு அதை பற்றி ஞாபகமே இருக்காது. எல்லாம் ஓடுதான்னு சொல்லி என்ன பண்ணுவார், தூக்கி அப்படி அப்படியே அள்ளி அள்ளி கடாச்சிடுவார். பெரிய புராணத்தில் சேக்கிழா பெருமான் இவ்வாறு கூறுகின்றார். அதுமாரி அந்த நோக்குவது, மனதில் ஒப்புற நோக்குவதனால 2 நிலைகளிலும் மாறுதல் இன்மை ஜீவன் முக்தனுடைய இது அடையாளம். இதெல்லாம் எதையுமே ஒன்றா பார்க்கக்கூடியது. அவங்க பவுனுன்னா ஆசைப்படுறது கிடையாது, வேற ஒரு பொருள்னா வேணான்னு ஒதுக்கிறது கிடையாது. தன்னுடைய சங்கராச்சாரியா தன்னுடைய சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம், இது ஒரு அருமையான நூல். இது கிட்டத்தட்ட ஒரு 800-900 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அதில் அற்புதமாக அந்த ஜீவன் முக்தியை பற்றி எழுதியிருக்கின்றார். ஜீவன் முக்தியை அடைவது எப்படி என்பதும் சங்கரர் எழுதியிருக்கின்றார். சர்வ வேதாந்த சித்தாந்த சார சங்கிரகம் என்று பெயர். இது ஒரு சோஸ்திர நூல். இது ஆக்சுவலாக சோஸ்திர கிரந்தம் என்று பெயர். இதில் மிக அருமையாக எழுதியிருக்கின்றார். அதை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லிடுறேன். அதில் இப்பொழுது இவர்கள் சுகம் ஏற்பட்ட போதும் துக்கம் ஏற்பட்ட போதும் எவனுக்கும் மனதில் விருத்தி புதிதாக தோன்றுவதில்லை. உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, ஒரு அதுலேயே ஒன்று பட்னத்தாருடைய கதையில் அவர் அதனுடைய ஜீவன் முக்தி அடைஞ்சவர் தான் அவரும். அதுமாரி ஒரு ஊரில் கிராமத்தில் போயிட்டே இருப்பார். போனால் ஒரு வீட்டில் எல்லாம் இறந்துருப்பாங்க, எல்லோரும் அழுதுகிட்டு இருப்பாங்க. இவர் போய் திண்ணியில் போய் உட்காருவார், இவரும் உட்காந்து அழுதுகிட்டே இருப்பார். போய் என்னடா எல்லோரும் யோசனை பண்ணி நிறுத்திடுவாங்க. நிறுத்திட்டு பட்னத்தார்கிட்ட வந்து, என்ன ஏன் நாங்கள் தான் சொந்தக்காரங்க அழுவுறோம், நீங்கள் எதுக்கு? இல்லை நீங்கள்லாம் இறந்து போனவனை பற்றி அழுவுறீங்க, நீங்கள்லாம் இறக்க போகிறீங்களேன்னு நினச்சி நான் அழுவுறேன் அப்படின்னாரான். இறப்புங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தான். இந்த ஜீவன் முக்தியினுடைய நிலை அதெல்லாம் வந்து எப்பொழுதுமே எல்லாத்தையும் ஒரே சீராக பார்ப்பது. அதே மாதிரி அந்த சுகம் ஏற்பட்ட போதும் துக்கம் ஏற்பட்ட போதும் எவனுக்கு மனதில் விருத்தி புதிதாக எந்த விருத்தியும் இருக்காது அவங்களுக்கு. அந்த கவலைங்களும் இருக்காது, சந்தோஷமும் இருக்காது. அதேமாதிரி தோன்றுவதில்லையோ மறைவதும் இல்லையோ, எப்படி ஏற்படுகிறதோ அப்படியே இருக்கிறதோ அவன் ஜீவன் முக்தன் என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் முக்தனுடைய இலக்கணங்களாக சங்கராச்சாரியார் கூறுகின்றார். இப்பொழுது அதை சுருக்கமாக சொல்லிடுறவங்களுக்கு ஜீவன் முக்தி அடைவதற்கு நிறைய நூல்கள் நிறைய விதமாக கூறுகின்றன. அந்த சர்வ வேதாந்த சங்கிரகம் அவர் சங்கராச்சாரியர் எழுதியது. அதில் 2-3 முறைகள் சொல்லுகின்றார் அவர். எப்படி வந்து சவிகல்ப சமாதி எப்படி அடைகிறது, நிர்விகல்ப சமாதி எப்படி அடைகிறது, எப்படி சப்த பூமிக்கான்னு ஒன்று இருக்கிறது. சுவாமிகள் முன்னாடி கூட நம்ம வகுப்பில் நிறைய நடத்திருக்கிறாங்க. அதை அந்த சப்த பூமிக்கா மூலியமாக எவ்வாறு ஜீவன் முக்தி அடைவது, இது முறைகள் சொல்லியிருக்கின்றார். நிறைய பேர் சாஸ்திரங்கள் நிறையா படிச்சிருப்பாங்க, நிறைய பிருகதாரண்யம் உறுத்திருப்பாங்க, பிரம்மசூத்திரம் நடத்திட்டு அவங்களுக்கு ஜீவன் முக்தி அடையலைன்னா அதில் என்ன லாபம் உண்டா? அவங்களுக்கு முக்கியமாக முக்தி அடையணும், அதுக்கு பிரம்ம வித்தாவது தெரிஞ்சிருக்கணும். அந்த இதுவுமே தெரியாமல் நான் கற்ற பண்டிதன் என்று அப்படியே உல்லாசிட்டே போனாங்கன்னா அதில் ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. எப்படி சமையல் செஞ்ச பிறகு அந்த கரண்டி ஏதாவது வாசனை தெரியுமா, சமையலோட ருசி தெரியுமா? அதே மாதிரி தான் சமையலுங்கிறது சாஸ்திரம், இந்த கரண்டி தான் நம்பலாம். அப்போ அந்த கரண்டிக்கு எப்படி வாசனை இல்லாமல் இருக்கும், நம்மளும் அதேமாதிரி இருக்கக்கூடாது. அந்த ஜீவன் முக்தி என்ற ஒரு இது நமக்கு அடைய வேண்டும். சாஸ்திரங்கள் படித்தோம்னா முக்தி என்ற நிலைக்கு நம்ம போகணும். தியானம் பண்ண வேண்டும், தியானம் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சமாதி நிலைக்கு அடைய வேண்டும். நம்முடைய அறிவை பூர்ணமாக முழுமையாக ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அஞ்ஞானம் விளக்க வேண்டும். இதெல்லாம் இருந்தால் தான் சாஸ்திரம் படிக்கிறதுனால வந்து 10 நாளைக்கு கேட்டுட்டு 10 நாள் லாபமா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். தியானம் இருக்க வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எப்பொழுது ஓய்வு கிடைக்கிறதோ அப்போல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ண தான் உங்களுக்கு நமக்கு அந்த நிலை தாரணை ஏற்படும். இவ்வாறு அந்த ஜீவன் முக்தியை பற்றி அந்த என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். முதல்ல நம்ம சொன்னதான் உங்களுக்கு தத்துவமசி என்ற வாக்கியத்திற்கு அர்த்தம் செய்யும் போது மேலே கண்ட ரீதியாய் லட்சணையும் பொருந்தாது. லட்சணம் அதுக்கு தத்துவமசி என்றால் என்ன? தத்து என்றால் அவன் இறைவன், துவம் என்றால் நம்ம, அடுத்தது அசி, இரண்டும் ஒன்றுதான் என்று கூறுகின்றார். அந்த தத்துவமசி செய்யும்போது லட்சணையும் அதுக்கு லட்சணம்னு இருக்கிறது. அதில் 3 விதமான அஜகத் லட்சணம் இருக்கிறது. இன்னொன்று வந்து ஜகத் அஜகத் லட்சணம் அல்லது பாக லட்சணம் என்று 3 லட்சணம் இருக்கின்றது. அதில் இந்த தத்துவமசிக்கு பாக லட்சணம் என்பது பொருந்தும். அதனால் சில பேர் என்ன சொல்லுவாங்க, தத்துவம்னா அது வேற இது வேறன்னு இல்லை, இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு புரியறதுக்கு அந்த பாக லட்சணை உபயோகப்படுத்தி நம்ம தத்துவமசி என்றால் வேற ஒன்றும் இல்லை, இறைவன் தான் நீனும் இறைவனும் ஒன்றுதான், பிரம்மமும் நீயும் ஒன்றுதான், நீயே பிரம்மன், ஜீவனும் பிரம்மனும் ஒன்றுதான். இதுதான் இந்த அர்த்தத்தை முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். முதல்ல தத்துவமசி. பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் உள்ள ஐக்கியத்தை
உடனே தெரிந்து கொள்ள விடாமல் அவர்களுக்குள் விருத்தான அவங்களுக்குள்ளே உள்ளாரே உண்டாகிட்டே இருக்கும். அது எப்படிப்பா நம்ம போய் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? அவங்க தான் துவைதக்காரங்க தான் சொல்லிட்டு இருப்பாங்க. விஷ்ணு வழிபடுறாங்க இல்லையா, அவங்க விசிஷ்டா துவைதம் அல்லது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இறைவன் வேறு ஜீவாத்மா வேறும்பாங்க. அதனால் சில விரோதமான கருத்துக்கள் நம்ம மனசு உள்ளாரே பதிஞ்சு போச்சு. நீ தான் இறைவன், இல்லைப்பா நீ ரொம்ப நல்லவர், நீ நல்லவருங்க அப்படின்னு நம்ம இல்லாமல் சொன்னாங்கன்னா எப்படி இருக்குமோ அதேமாதிரி நினச்சிக்கிறது, அவங்களே நினச்சிக்கிறது. அப்படி இல்லை. அதனால் என்ன, அந்த அவர்களுக்குள்ள விருத்தமான அந்த விரோத அம்சங்கள் மனசுலேருந்து தோன்றுவதற்கு காரணம் என்ன என்று விசாரித்தோம்னா பிராந்தி தான், மனப்பிராந்தி தான். அது பிராந்தியை தவிர வேற காரணம் கிடையாது என்பதை ஸ்ரீமத் ஆச்சாரியார், நம்ம சங்கராச்சாரியார் தெளிவுபடுத்தி அந்த பிராந்தியை நீ விருத்தி செய்து கொள்ள வேண்டாம். இறைவன் வேறு நான் வேறு என்று ஒரு பிராந்தி மனசுக்குள்ளாரே இருக்கிறது அல்லவா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம என்ன செய்யணும், அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். அது இல்லை, ரெண்டும் ஒன்று தான் அப்படின்னு மனசுக்குள்ளார வர வேண்டும். இதுதான் முதல் செய்ய வேண்டியது. இவ்விதம் பிரம்மமானது எப்பொழுதும் இரண்டாவது அற்றது. பிரம்மமானது இரண்டு இல்லை, பலவிதமான கல்பனை இல்லாதது, உபாதியற்றது, தோஷம் இல்லாதது, எல்லாம் இந்த பிரம்மத்தினுடைய லட்சணம். இதெல்லாம் இடைவெளி இல்லாமல், அவன்தான் இந்த பிரம்மனை இடைவெளி இல்லாமல் ஆனந்தகணமாய் இருப்பது, அதனை பற்றி நினைத்து கொண்டே இருப்பது, பிரம்மனை பற்றி நினைப்பது. தனித்து இருப்பது, எப்போ நேரம் கிடைக்கிறதோ அந்த நேரத்தில் தனித்து இருப்பது. ஒன்றாக இருப்பது பிரம்மத்திற்கும் ஆத்மாவிற்கும் சுவரூபத்தில் பேதமில்லை என்றும் காட்டி வந்தார். அவர் என்ன சொல்றாருன்னா, என்னன்னா அது ரெண்டுக்கும் பேதம் கிடையாது, பிரம்மனும் ஜீவனும் ஒன்று தான் அப்படின்னு அடிக்கடியும் சொல்லி வருகின்றார். இந்த தேகம் நீ அல்ல, பிராணனும் நீ அல்ல. இந்த தேகம் நம்மளது கிடையாது, அழிய போகிறது. அடுத்தது பிராணன், பஞ்ச பிராணம் இருக்கிறது. அதில் அந்த தச பிராணம்னு இருக்கிறது, 5 உப பிராணம் இருக்கிறது. அந்த பிராணனும் நீ அல்ல. பிராணம் போயிடும் ஒரு நாளைக்கு இல்லையா, பிராணன். அதனால் இந்திரியங்கள்ல கை கால இந்த 5 இதெல்லாம் இருக்கு இல்லையா, கண்ணு மூக்கு, அதுவும் கிடையாது. நீ அந்த இந்திரிய கூட்டங்களும் இல்லை. மனசோ புத்தியோ அகங்காரமோ இவைகள் எல்லாம் அந்த கரணங்கள், புறக்கரணங்கள், அந்த கரணங்கள் தான் நம்ம மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்று அதுவும் கிடையாது நீனு. ஏனென்றால் அதெல்லாம் அழியக்கூடியது, மாறக்கூடியது, மாறுறது எல்லாமே அழியக்கூடியது தான். அப்போ ஒரு பொழுதும் இவைகள் எல்லாம் சேர்ந்தோ ஒரு பொழுதும் நீ ஆக மாட்டாய். அதனால் நீ கிடையாது. அது உன்னுடைய அந்த கரணங்கள் வேற, புறக்கரணங்கள் வேற, உடம்பு எல்லாமே வேறு. ஆனால் உள்ளர இருக்கு இல்லையா ஒன்று, ஜீவாத்மா ஆத்மா இருக்கிறது அல்லவா, அது எப்பொழுதுமே ஒன்றாகத்தான். அந்த ஜீவாத்மா தான், அதுதான் நீ பிரம்மமே, நீ பிரம்மமே நீ என்று உணர வேண்டும். பிரம்மமே நான் குணமற்றதாய் எவ்வித விகல்பமும் அற்றதாய் இருக்க வேண்டும். நான் குணமற்றதாய், அதுக்கு குணமும் கிடையாது, அதுக்கு எவ்வித விகல்பமும் அற்றதாக இருக்கிறது, எந்தவித குற்றங்களும் அது கிடையாது. பிரம்மம் என்ற அகண்டமான மனோவிருத்தி தான் இருக்க வேண்டும். அந்த அகண்டமான தொடர்ந்து இருக்க வேண்டும். அகண்டமான அகண்டாகார விருத்தி என்று பெயர். அகண்டாகாரம்னா தொடர்ந்து அந்த விருத்தி இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காலையில் ஒன்று, சாயந்தரம் ஒன்று. சில பேர் இன்னொருத்தவங்களுக்கு போய் பேசிகிட்டு இருந்தால் அவன் குழப்பி விட்டுருவான். அதனால் அதுமாரி கன்சல்டேஷன் எதுவுமே வச்சுக்கூடாது. இந்தமாரி விஷயங்களில் நம்மளுடைய குருவு தான் நமக்கு கன்சல்டேஷனை வச்சுக்கணும். வேறு யாரையும் நம்ம கன்சல்டேஷன் எதுவும் வைத்துக்கொள்ளக்கூடாது. அதேமாரி நடுவில் தோன்றும் வேறு விருத்திகள் ஏதாவது வர இருக்கும், வேறு வருதில் உள்ளே வந்துட்டு இருக்கும். வர விருத்திகள் இருந்தாலும் அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. வந்துட்டு அப்படியே அனுப்பிடணும். கொஞ்சம் தூரம் வந்துன்னா இல்லைப்பா, இல்லை நான் பிரம்மன் தான் அப்படின்னு நம்ம அதுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. இந்த ஒரே விருத்தியிலேயே இருக்க வேண்டும் என்று சங்கரர் இதில் கூறுகின்றார். தொடர்ந்து இருக்கும்படி இதை நாம் பிரம்மத்திலேயே நிலைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக மனனம் ஈடுபட்டவனை, இதெல்லாம் மனனம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிந்தித்து கொண்டே இருக்கின்றோம். நிஷ்டையில் இருந்து வருபவனாய், இதே மனசோட என்ன பண்ணணும், நிஷ்டையில் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வருபவனாய் கொண்டு பிரம்மத்தினுடைய ஆனந்த ரசத்தை ருசித்து அனுப்ப வேண்டும். அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் வந்துடும். அந்த சந்தோஷத்தை திரும்பி அதில் போக வரும். அதுமாதிரி ராமகிருஷ்ணனுடைய பார்த்தா அந்த இது பண்ணிகிட்டே இருப்பார், சமாதி நிலையில் இருப்பார். அப்போ போய் யாரையும் உழுக்க முடியாது, அவர் உலுக்கி கொண்டாடுவாங்களா அதுமாரி. அப்போ அவருக்கு எப்படி இருக்குமா, சம்மட்டி கொண்டு தலையில் எப்படி அடித்தா எப்படி இருக்குமோ அதேமாரி அந்த ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும்பார். அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க அதிலே லயித்து இருக்கிறார்கள் என்று அர்த்தம். வேற ஒன்றும் இல்லை. அதை ருசித்து அடுப்பதிலேயே நோக்கமுள்ள மனசுடன் நீ எப்பொழுதும் இரு என்று சங்கரர் கூறுகின்றார். அடுத்தது, இடையற்ற மனோவிருத்தி வேண்டும் என்றும் அதையே சமாதி என்றும் பெயரால் குறிப்பிட்டும் குரு சொன்னதால் சிஷ்யன் அது குறித்து மேலும் சில கேள்விகளை கேட்குறான். அவருக்கு சிஷ்யன் கேட்குறான், என்னென்னா அந்த மனோவிருத்தியை எப்பொழுது விடாமல் நான் எப்படி அகண்டாகார விருத்தியாக இருக்கிறது, அப்பப்போ எனக்கு டிஸ்டர்ப் ஆகுமே அப்படின்னு அந்த சிஷ்யன் கேட்குறான். அதற்கும் அந்த சங்கராச்சாரியர் பதிலை கூறுகின்றார். இது சில உபனிஷத்துங்களில் இந்த சில கருத்துக்கள் சப்போர்ட்டாக நமக்கு இருக்கிறது. மைத்ராயணி சாகோ உபனிஷத்து ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு ராஜா என்ன பண்ணுறான்,
பிரகத்ரதன் அப்படின்னு ஒரு ராஜா இருக்கிறான். அவன் போய் சாகாண்யவயர் என்ற ஒரு குருவை போய் பார்க்குறான். முனிவர் அவரை போய் காட்டில் பார்க்குறான். பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான், ஐயா என்னுடைய சரீரம் வந்து சாஸ்வதம் இல்லை, சரீரம் இருக்க போகிறதில்ல, இன்றைக்கி எப்போன்னு யாருக்கும் என்னென்ன தெரியாது, சாஸ்வதம் இல்லை, எப்பொழுதேனும் போய்விடும், அது எப்போது போகுது, அதற்கு முன்னால் ஆத்மாவை நான் என்று அறிய வேண்டும், நான் அதுக்கு முன்னாடி ஆத்மாவை அறிய வேண்டும் என்று சொல்கிறான். அப்போ என்ன சொல்கிறார், ஆத்மாவை அறிந்திருக்கின்ற ஸ்ரீ சங்கரானந்தாஜி தான் நமக்கு இதெல்லாம் நமக்கு சொல்லணும், வேற ஒன்றும் இல்லை. ஆத்மாவை நம்மளும் எல்லாருக்கும் உணர வைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் கூறுகின்றது. இவ்வாறு அந்த மைத்ரேயி உபநிஷத்தில் இது அழகாக கூறப்படுகின்றது. அடுத்ததாக இந்த அகண்டாகார விருத்தி எப்பொழுது தொடர்ந்தே நம்ம சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் கேட்குறான் இல்லையா அந்த சிஷ்யன், அதற்கு நம்முடைய சங்கரர் பதில் கூறுகின்றார். அந்த இது ஒரு சின்ன ஒரு கதை கூட ஒன்று படித்தேன், இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு இதில் போய் படித்தேன். ஒரு வேலை செய்கிறவன் ஒரு எஜமான்கிட்ட இருப்பான். அவன் அந்த ஊர்லேயே பெரிய பணக்காரன் எஜமான்கிட்ட போய் சேர்ந்துருப்பான். அந்த எஜமானர் என்ன பண்ணுவார், அவர் வரி கட்டுறவர், ராஜா ஒரு நாள் வருவார். அந்த ராஜா கிட்ட போய் இவர் ரொம்ப விழுந்து பணிவிடை பண்ணிகிட்ருப்பார். என்னடா நம்ம தான் இவரை பெரியவர் நினச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம முதலாளியே வந்து அந்த ராஜா வந்தவுடனே அவர்கிட்ட போய் காலில் விழுந்து அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணிக்கிறாரு, இவர் சரியில்லை நமக்கு அப்படின்ட்டு அந்த ராஜா கிட்ட போய் வேலையை சேர்ந்துருவான். அப்புறம் அந்த ராஜா கிட்ட போய் கொஞ்சம் நாள் வேலையாக இருப்பான். ஆஹா, ஊரில் நம்ம தான் அந்த பெரிய ஆளோட படத்தில் இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுவான், அந்த ராஜாவுக்கு இன்னொரு ராஜா, ஒரு பெரிய ராஜா மகாராஜா இருப்பார். அவர் வந்தவுடனே இவரை ரொம்ப இது பண்ணிகிட்டே இருப்பார். என்னடா இவர் சரியில்லையாட்டிருக்கு, அப்போ அவர் தான் பவர்ஃபுல்லாகிட்ருக்கு, நம்ம அவர்கிட்ட போனோம்னா ஒரே பிரச்சனையே கிடையாது அப்படின்ட்டு அந்த மகாராஜா கிட்ட போய் வேலைக்கு போயிடுவார். அவர்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டே இருப்பான். அப்புறம் என்ன பண்ணுறார், அந்த மகாராஜா ஒரு நாள் இப்படி காட்டுக்கு வேட்டையாட போவார். உடனே இவனும் கூட போகிறான், அவர் கூட போகிறான். போனால் அங்கே ஒரு முனிவர் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருப்பார். அந்த மகாராஜா அவர் காலில் விழுந்து அங்கே சேவை பண்ணிகிட்டு பேசிகிட்டு இருப்பார். ஓ, நம்ம மகாராஜாவை விட அந்த முனிவர் பெரியவராட்டிருக்கு, அப்போ இவர்கிட்ட போயிட்டோம்னா நமக்கு எல்லா விதமான இதுவும் கிடச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா, இவர் சேர்த்து வானாட்டு மகாராஜா ஒதுக்கிட்டு அந்த முனிவர்கிட்ட போய் பணிவிடை பண்ணிவிட்டு அங்கேயே தங்கிடுவானா. அப்போ உயர்ந்த நிலையில், அதான் உயர்ந்த நிலையில் அடைஞ்சிட்டான். எது அந்த சேவகனுக்கு அப்படி தெரியுது, அப்படி வேற ஒன்றும் இல்லை. இவ்வாறு அந்த நீயே பிரம்மம் என்ற வாக்கியத்தை அந்த குத்சர் என்ற முனிவர் எப்படி துதித்தாரோ அப்படியே ஸ்துதி செய்து கொண்டு வெகு நாளாக இந்த ஆச்சரியத்து கொண்டு அந்த துவைத வாசனையை போக்க வேண்டும். எப்போ நமக்கு துவைதம் இருந்துக்கிட்ட மனசு வேலை செஞ்சாவே துவைதமாக இருக்கும். எப்பயுமே எப்போ அத்வைதத்துக்கு வரும்னா, மனசு வேலை செய்யாமல் கம்ப்ளீட்டாக மனசை நாசம் பண்ணிட்டோம்னா அத்வைதம் வந்துடும். ஒரே இதாக இருந்திருக்கும். மனசு இருக்கும்போது என்ன ஆகும், அது ஸ்பிரித்துக்கிட்டே இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஆத்மா தனியாக இருக்கும். ஆத்மாவும் மனசும் தனித்தனியாக இருந்தாவே இந்த பிரச்சனை தான். அதுதான் துவைதம் என்று சொல்கின்றோம். இப்போ யோகத்தினால் அத்வைதத்தின் ஞானம் ஏற்பட்டு வாசனைக்கும் நல்ல ஷயம் ஏற்பட்டு வரும்போது ஜீவன் என்கின்ற பிராந்தி கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விட்டு விட்டு பரமாத்மாவை மட்டும்தான் அவன் நினைப்பான். இப்பொழுதுதான் அந்த துவைதம் போய் என்ன ஆகிடும், இந்த அத்வைத நிலைக்கு அவன் வந்து விடுகின்றான். இது இந்த பிராந்திங்கிறது அந்த மாரி எண்ணம் இருந்து தமோ குணத்தினால் இது ஏற்பட்டது என்று சொல்கின்றார். இந்த அகண்டகார விருத்தியை பற்றி நல்லா சொல்லியிருக்கிறார். இந்த அகண்டகார விருத்தியை கேட்குற சிஷ்யன் அந்த கேட்ட வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை கேட்ட மனதிலேயே கேட்பவனுக்கு உண்டாகி விடுமா, அகண்டகார விருத்தின்னு சொன்னால் உடனே வந்துடுமா அப்படின்னு கேட்குறான். அதுமாரி அந்த அல்லது செய்ய வேண்டியது வேறு ஏதாவது காரியத்தை அபேட்சிக்கிறதா, வேறு ஏதாவது இருக்கா இதுக்கு செய்ய வேண்டியதுக்கு? சமாதினா என்ன, சமாதி நிலையை அடைவது எப்படி, அது சமாதி எத்தனை விதம், இதெல்லாம் அதை சித்திப்பதற்கு சாதனம் என்ன, இதெல்லாம் அந்த குரு செஷன் குருக்கிட்ட கேட்குறான். இவ்வாறு இப்பொழுது உங்களுக்கு தெரியணும், தத்துவமசி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதை விடாப்படியாக நினச்சிக்கிறோம். அப்புறம் வேறு விருத்தியும் அதில் உள்ளே வர விடாமல் பார்த்துக்கிறோம். அப்போ அதே நிலையில் இருந்து அகண்டாகார விருத்தியாகவும் நம்ம அதை செய்து கொண்டு, அகண்டாகாரனை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது முதல் அகண்டாகாரண விருத்தி யாருக்கு யாருக்கு எப்பொழுது ஏற்படும் என்றும் கூறுகின்றார். சிரத்தை வேணும். முதல்ல எதாக இருந்தாலும் ஒரு சிரத்தை, நம்பிக்கை, சாஸ்திர நம்பிக்கை, குரு நம்பிக்கை, இதெல்லாம் சிரத்தை. குரு சொல்கிறாருன்னா வார்த்தையில் கம்ப்ளீட்டாக அதில் முழுமையாக நமக்கு ஈடுபாடு வேண்டும், அதை நம்ப வேண்டும். அதேமாதிரி சிரத்தை வேண்டும், பக்தி வேண்டும். பக்தியை முன்னிட்டு கொண்டு செய்யும் சாஸ்திரத்தில் விதிக்கப்பட்ட நற்கர்மங்களையும் செய்து கொண்டிருக்க வேண்டும். தப்பான கர்மங்களை செய்து கொண்டே நம்ம இதையும் செஞ்சிட்ருக்கூடாது. அப்போ அந்த நற்கர்மங்களையும் செய்ய வேண்டும். அடுத்தது சந்தோஷம் அடைய செய்து அவருடைய பிரசாதத்தை சம்பாதித்து வேறு பிறவிகளில் ஏதாவது நம்ம செஞ்சிருந்தோம்னா நித்தியம் அனித்தியம் என்ற விவேகம், தீவிரமான வைராக்கியம் வேணும். சந்நியாசம் முதலான காரணங்களுடன் அந்த இருந்தால்தான் இந்த பிரம்மன் என்ற ஒரு நான் என்ற ஒரு அகண்டகாரண விருத்தி வர முடியும்.
அதனால் சமம் தமங்கிறது ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம வந்து அந்த சாதன சதுஷ்டியத்தில் சொல்கிறோம். அதில் முதலாவதாக அந்த இது சமம் தம பண்புகள் நமக்கு இருந்தால் தான் இதெல்லாம் வரும். அதனால் நற்குணங்களோடு இருக்க வேண்டும். செய்யறதெல்லாம் வேறு ஏதாவது தப்பு செஞ்சுக்கிட்டு இதில் வந்தோம்னா இதெல்லாம் வந்து எடுபடாது, வேறு ஒன்றும் இல்லை. அதுதான் இவர் சொல்லுகின்றார், அந்த சமம் தமம் என்ற ஒரு இது நல்ல பழக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இந்த அகண்டாகார விருத்தி சைத்தன்ய பிரதிபிம்பத்துடன் சேர்ந்து கொண்டு இந்த பரபிரம்மத்தை மாத்திரம் விஷயமாக செய்து கொண்டு ஆவரண சௌரவாக மறைத்திருக்கக்கூடியது உள்ளதோ அந்த சைத்தன்யத்தின் உள்ள அஞ்ஞானத்தை நமக்கு அடியோடு அது விலக்கிவிடும். உள்ளரே இருக்கிறார் பிரம்மன், ஆனால் அவர் என்ன பண்ணுறார், மறைந்திருக்கின்றார். மறைந்து இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஆவரண சக்தி என்றால் மறைக்கக்கூடிய தன்மை, அந்த மறைக்கிற தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு விலகிச்சுனாவே அந்த சைத்தன்யத்தில் உள்ள அந்த அஞ்ஞானம் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சோடனே நமக்கு உள்ளறைய ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். அது வந்து பிரம்மவித்தாக நமக்கு ஏற்படுத்திவிடும். கண்ணாடி எப்படி இருக்க பிரம்மம் இருக்கிறதோ அந்த கண்ணாடியில் பிம்பம் பிரதிபிம்பம் தான், அதை எடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு உள்ளர தெரியும். எவர்களுக்கு புத்தி மந்தமாக இருக்கிறதோ அவர்களுக்கு மனனம் முதலானது இல்லாமல் சிரவணத்தில் மாத்திரம்தான் இருக்கும். புத்தி மந்தமாக இருக்கிறவங்களுக்கு சிரவணம் கேட்டு, சில பேருக்கு சிரவணத்திலே வந்து ஞானம் அடைஞ்சவங்க இருக்கிறாங்க, மனநத்தில் ஞானம் அடைந்தவங்க இருக்காங்க. அடுத்து நிதித்தியாசனத்தில் போய், அதாவது சமாதி நிலையில் தியானத்தில் போய் அடைந்தவர்கள் இருக்கிறார்கள். சிரவணத்திலே சில பேருக்கு அந்த பக்குவ ஆன்மா இருக்கும் பொழுது உடனே அது ஸ்ப்ரெட் ஆகிடும், வேற ஒன்றும் இல்லை. இவ்வாறு அதிலே ஈடுபட்டு கொண்டிருந்தால் செய்யப்படும் சிரவணத்திலும் மனநத்திலும் தியானத்திலும் புத்திக்கு சூட்ச்மத்தன்மை வந்து விடுகிறது. அதனால் பிரம்ம வஸ்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அறியப்படுகின்றது என்று கூறுகின்றார். அவ்வாறு அந்த சமாதி என்பது சவிகல்பம் நிர்விகல்பம்னு ஒன்று சொல்லிட்டேன். அவ்வாறு சவிகல்ப சமாதியின் லட்சணத்தை இப்பொழுது நான் சொல்லுகின்றேன் என்று கூறுகின்றார். ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடறோம், 5 மினிட்ஸில் சொல்லி முடிச்சு. இவ்வாறு எந்த ஞானத்திலும் 3 அம்சங்கள் உண்டு. இவ்வாறு அந்த தொடர்ந்து இந்த தியானத்தை செய்து கொண்டிருக்கும் போது சவிகல்ப சமாதி நமக்கு சித்தித்துவிடும் என்று கூறுகின்றார். அந்த எவர் நீண்ட காலம் இடைவிடாமல் சத்காரத்துடன் சவிகல்ப சமாதியை செய்வானோ இவருக்கு நிர்வகல்ப சமாதியும் சேர்ந்துவிடும், கொஞ்சம் கொஞ்சமாக அட்டைன் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த 2 நிலையும் இருந்தாவே ஜீவன் முக்தம் நமக்கு ஏற்பட்டுவிடும். அந்த ஜீவன் முக்தி இருந்தனாலே விதேக முக்தி என்ற ஒரு நிலையும் ஏற்பட்டுவிடும் என்று இந்த ஜீவன் முக்தியினுடைய லட்சணத்தை பற்றி சங்கராச்சாரியார் மிக அழகாக இந்த நூல்களை கூறுகின்றார். இதோட காலம் கடந்ததுனால நம்ம அடுத்த இதில் சந்திக்கலாம். இதில் இவ்வாறு இந்த வாய்ப்புக்கு நல்கிய நமது குரு சங்கராச்சாரியார் அவர்களுக்கு என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.